புராணத்தை பார்க்கலாம் என்பது நோக்கம். அந்த விரல்மண்ட நாயனார் புராணம் மிகச் சிறிய ஒன்று. ஆனால் அதே நேரத்தில் அந்த விரல்மண்ட நாயனார் புராணத்தினுடைய கதையை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதல்ல தடுத்தாட்கொண்ட புராணத்தை பார்த்துவிட்டு அதற்கு பிறகு இங்கே வரணும். பெரிய புராணத்தை தொடக்கத்திலிருந்து ஒரு சொற்பொழிவாக நிகழ்த்துவது என்றால் முதல்ல தடுத்தாட்கொண்ட புராணம் தான் பேசியிருக்கணும். நாம அப்படி இல்லாம நம்ம நாயன்மார்களுடைய வரலாறு என்று எடுத்துக்கொண்டு வந்தோம். அதனால் எங்கே தேவைப்படுதோ அங்க தடுத்தாட்கொண்ட புராணத்தை சொல்லலாம் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். அது இங்கே தேவைப்படுகிறது. விரல்மண்ட நாயனார் புராணத்துக்கு அது தேவைப்படுகிறது. அதனால அங்கிருந்து ஆரம்பிப்போம். கைலாயத்தில் சிவபெருமானுக்கு நாள்தோறும் நந்தவனத்திலிருந்து பூக்கள் பறித்து கொண்டு வருகிற பணியை செய்வதற்காக ஒரு பணியாளர் இருந்தார். அவர் பெயர் ஆளாள சுந்தரம் என்பது. அது அந்த ஒரு பணி மட்டுமல்ல, சிவபெருமானுக்குரிய அனைத்து பணிகளையும் செய்யக்கூடிய ஒரு அணுக்க தொண்டர் அந்த ஆளாள சுந்தரம் அங்கே இருக்கிறார் கைலாயத்தில். ஒரு நாள் அவர் நந்தவனத்துக்கு போய் பூ பறிக்க போகிற பொழுது அங்கே உமையவளுக்காக பூ பறிப்பதற்கு அவருடைய சேடி பெண்கள் 2 பேர் வருகிறார்கள். அனிந்திதை, கமலினி என்பது அந்த 2 பேருடைய பெயர். அந்த 2 பேரும் அங்கே வந்து பூ பறிக்க வருகின்ற பொழுது அவர்கள் 2 பேருடைய அழகை பார்த்து இந்த ஆளாள சுந்தரம் அவர்கள் மீது ஆசைப்பட ஆரம்பிக்கிறார். ஆகா, ஒரு அழகான பெண் அல்லவா இவர்கள் நமக்கு கிடைத்தால் எப்படி இருக்கும் என்று சிந்திக்கிறார். அவருடைய மனம் ஒரு கணம் அந்த ஆசையில் ஈடுபடுகிறது. ஆனால் அடுத்த கணமே அவர் அதை மாற்றிக் கொள்கிறார். நாம வந்திருக்கிற பணி என்ன, நம்ம இதை போய் நினைக்கலாமா, நாம வந்து சிவபெருமானுக்கு தரை தொண்டு செய்யணும் அப்படின்னு எல்லாம் மனத்துக்குள்ள குழப்பத்தை மாற்றிக்கொண்டு பூவை பறித்து கொண்டு சிவபெருமானிடத்தில் போகிறார். ஆனால் சிவபெருமானுக்கு இது தெரியாதா என்ன? அவருடைய மனம் தடுமாறியது என்பது அவருக்கு தெரிந்தது. அதனால அவர் சொன்னார், ஆளாள சுந்தரனே, நீ வந்து 2 பெண்களை பார்த்து ஆசைப்பட்டு விட்டாய். ஆசைப்பட்ட பிறகு அதை அடக்கி வைத்துக் கொள்வது அவ்வளவு நல்லதில்லை. அதை அனுபவித்து விட்டால் பிறகு அந்த ஆசை தீர்ந்து விடும். எனவே நீ என்ன செய்ய, அதை அனுபவிப்பதுன்னா இங்கே மேலுலகத்தில் அதற்கு வாய்ப்பில்லை. எனவே நீ வந்து பூமியில் போய் பிறக்க வேண்டும். அந்த பெண்களும் பூமியில் பிறப்பார்கள். அவர்கள் 2 பேரையும் நீ மணந்து உன்னுடைய ஆசையை எல்லாம் தீர்த்து கொண்ட பிறகு நீ மீண்டும் கைலாயத்துக்கு வரலாம். இப்பொழுது பூமியில் போய் பிறப்பாயாக என்று சொன்னார். உடனே இவர் கொஞ்சம் ஆடி போய் அவருடைய பாதத்தில் விழுந்து வணங்கி, நீங்க ஆணை எடுக்கிற பொழுது நான் மறுக்க முடியாது, போகிறேன். ஆனால் பூமியில் போய் பிறந்த பிறகு அந்த பூமியில் இருக்கிற பிற சுகங்களிலே ஈடுபட்டு தாய் தந்தை போன்ற பாச பிணைப்புகளில் ஈடுபட்டு நான் எதற்காக அங்கே வந்தேனோ அதை மறந்து, நான் எங்கே இருந்து வந்தேனோ அங்கே திரும்பி வர வேண்டும் என்ற நினைப்பை கூட விட்டுவிட்டு நான் அந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கையிலேயே என்னை தொலைத்து விடக்கூடாது. அப்படி தொலைத்து விடுகிற சூழ்நிலை இருக்குமே ஆனால் நீங்கள் வந்து என்னை தடுத்தாட்கொள்ள வேண்டும். அப்படி தடுத்தாட்கொள்வதாக நீங்கள் உறுதியளித்தால் நான் பூமியில் போய் பிறக்க ஒப்புக்கொள்கிறேன் என்று ஆளாள சுந்தரம் சிவபெருமானிடத்திலே வேண்டுகோளை வைக்கின்றார். அவர் காலில் விழுந்து வணங்கி. சிவபெருமான் சொன்னாரு, சரி, அதை விட எனக்கு என்ன வேலை, நீ எனக்கு எப்பொழுதும் அணுக்க தொண்டனாக இங்கே வர வேண்டும். அதற்கு வேண்டிய வேலைகளை நான் செய்வேன். எனவே நான் உன்னை தடுத்தாட்கொள்கிறேன், நீ போய் வா என்று சொன்னார். அவர் அதற்கு பிறகு ஆளாள சுந்தரம் மனித பிறவி எடுக்கிறார். எங்கே என்று சொன்னால் திருமுனைப்பாடி என்று ஒரு நாடு, கிட்டத்தட்ட இன்றைக்கு இருக்கிற பல்லவ நாடு என்று நாம வரலாற்றில் படிக்கிறோம் இல்லையா? காஞ்சிபுரத்தை தலைநகரமாக கொண்டு வடார்காடு, தென்னார்காடு, காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களை உள்ளடக்கியதாக இருக்கக்கூடிய ஒரு நாடு திருமுனைப்பாடி என்று அழைக்கப்பட்டது. அந்த திருமுனைப்பாடி நாட்டில் திருநாவலூர் என்று ஒரு ஊர். அந்த திருநாவலூரில் அந்தணர் மரபில், ஆதிசைவர் மரபில் இசைஞானியார் என்பவர் இருந்தார். அவருடைய மனைவி சடையனார் என்பவர் இருந்தார். அவருடைய மனைவி இசைஞானியார். இவர்கள் 2 பேருக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. அந்த ஆண் குழந்தை தான் ஆளாள சுந்தரர். அவர் இங்கே வந்து பிறக்கிறார். பிறந்தவுடனே அந்த குழந்தைக்கு அவர்கள் நம்பியாரூரர் என்று பெயர் சூட்டுகிறார்கள். இந்த நம்பியாரூரர் என்கிற பெயரோடு அவர்கள் வீட்டிலே வளர்கிற அந்த குழந்தை ஒரு 5 வயது 4 வயது ஆகிற பொழுது வீதியிலே போய் விளையாடி கொண்டிருக்கிறது. அந்த விளையாடி கொண்டிருக்கிற குழந்தையை அந்த வீதியில் தேரில் வருகிற அந்த நாட்டினுடைய அரசன் நரசிங்க முனையரையன் பார்க்கிறான். பார்த்த உடனே அவனுக்கு அந்த குழந்தையினுடைய அழகு அது தெய்வீக அழகு. அதனால அந்த அழகை பார்த்தவுடன் அவன் அதில் ஈடுபடுகிறான்.
அதனால என்ன பண்ணுகிறார், இந்த குழந்தையினுடைய பெற்றோர் யார் என்பதை அங்கே இருப்பவர்களிடம் விசாரித்து நேர சடையனார் இசைஞானியிடம் போகிறான். போய் இந்த குழந்தையை நான் என்னுடைய குழந்தையாக சுவீகரித்துக் கொள்ள, என்னுடைய குழந்தையாக நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். ஆனா அதுக்காக நீங்க அந்த குழந்தையை எங்கிட்ட தந்துடணும், நான் அரண்மனைக்கு கொண்டு போறேன்னு சொல்லல. உங்ககிட்டே வளரட்டும், ஆனா அவன் என்னுடைய மகன் என்ற உரிமையோடு வளரட்டும் என்று சொல்லி அப்படி ஒரு ஏற்பாடை செய்து கொண்டு அவன் போகிறான். எனவே அரசகுமாரன் என்கிற ஒரு கூடுதல் மரியாதையோடு அந்த குழந்தை மிகச் சிறப்பாக வளர்கிறது. நன்றாக வளர்ந்து ஒரு 15-16 வயது ஆகிறது, திருமணத்துக்குரிய பருவம். அந்த காலத்து 16 வயதுல எல்லாம் திருமணம் நடந்துடும். அப்படி திருமண வயது 16 வயது வருகிற பொழுது இவனுடைய அழகை பற்றியும் இவனுடைய பக்தியை பற்றியும் அந்த குடும்பத்தினுடைய சிறப்பை பற்றியும் கேள்விப்பட்ட பக்கத்தில் இருக்கிற ஊரில் இருந்து ஒருவர் தன் மகளை திருமணம் செய்து கொடுப்பதாக சொல்லி அனுப்புகிறார். சடங்கவி சாஸ்திரி என்று அவருடைய பெயர். அவர் தன் மகளை இவனுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறேன் என்று சொல்லி அனுப்புகிறார். இவர்களுக்கு அந்த குடும்பத்தை பற்றி நன்றாக தெரியும். அவள் அந்த நல்ல குடும்பம், அது நல்ல பெண் என்று ஏற்றுக்கொண்டு திருமணத்தை இவர்களும் உடன்படுகிறார்கள். அதற்கு சுந்தரரும் உடன்படுகிறார், நம்பியாரூரும் உடன்படுகிறார். அதனால அந்த திருமண ஏற்பாடுகள் நடக்கின்றன. அந்த திருமண ஏற்பாடுகள் எல்லாம் நடந்து குறிப்பிட்ட நாளில் மணமேடைக்கு மணமகனும் மணமகளும் வந்து உட்கார்ந்து விடுகிறார்கள். அப்பொழுது ஒரு அந்தணர் வருகிறார், வயதான அந்தணர். அது வேற யாரும் இல்ல, சிவபெருமான். அவரு ஒரு வயதான அந்தணராக வேடம் கொண்டு அங்கே வருகிறார். கையிலே தண்டு ஊன்றி கொண்டு, கையிலே ஒரு கம்பை ஊன்றி கொண்டு வருகிறார். இன்னொரு கையில் ஒரு ஓலை சுவடி வைத்திருக்கிறார். அதை வைத்துக் கொண்டு கம்பை ஊன்றி கொண்டு அங்கே வருகிறார். வந்தவுடன் எல்லாரும் வணங்குகிறார்கள். ஒரு முதியவர் அந்தணர் என்பதனாலே ஒரு மரியாதை கொடுத்து எல்லாரும் வணங்குகிறார்கள். சுந்தரரும் வணங்குகிறார். அப்பொழுது அவர் சுந்தரரை பார்த்து, உன்னிடத்தில் நான் கொஞ்சம் பேச வேண்டும் அப்படிங்கிறார். நன்றாக பேசலாம், பேசி முடித்த பிறகுதான் நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும். சரி, நான் தயாராக இருக்கிறேன், நீங்கள் பேசுங்கள், என்ன பேச வேண்டுமோ அதை பேசுவோம், அதை பேசிய பிறகு நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சுந்தரர் சொல்றார். இப்ப ஏன் அவர் சிவபெருமான் இங்கே வருகிறார் என்றால், இந்த திருமணம் அவர் சொன்ன திருமணம் அல்ல. மேலன் உலகத்தில் ஆளாள சுந்தரரை பூமிக்கு அனுப்புகிற பொழுது அவர் சொன்னது, இந்த அனிந்திதை கமலினி என்கிற 2 பேரையும் மணக்க வேண்டும் என்று சொல்லித்தான் அனுப்பினார். ஆனால் அந்த அனிந்திதை கமலினி 2 பேரில் யாரோ ஒருத்தர் அல்ல இப்பொழுது உள்ள பெண், இப்பொழுது திருமணத்திற்கு பேசப்பட்டிருக்கிற பெண். இது இயல்பான ஒரு திருமணம். இது சொல்ல போனால் இது பூமியில் வாழ்கிற வாழ்க்கையினுடைய பாச கட்டு. அந்த பாசக்கட்டில் தான் ஈடுபட்டு விடக்கூடாது, தான் அதில் சிக்கிக் கொள்ளக்கூடாது என்றுதான் சுந்தரர் அங்கேயே கேண்டு கொண்டார் சிவபெருமானிடத்தில். அதனால இப்பொழுது அந்த பாசக்கட்டு வேண்டாம், அதை விட்டுவிட்டு நீ தனியாளாக இரு, உரிய காலத்தில் அனந்திதை கமலினி 2 பேரும் வருவாங்க, அவங்களை நீ மணந்து விடலாம் என்று சொல்ல வேண்டும். அதை நேரடியாக சொல்லாம இப்படி விளையாட்டாக அவர் செய்கிறார். அவர் ஒரு அந்தனராக நான் பேசணுங்கிறாரு. சரி பேசுங்கள். நான் என்னன்னு அவர் சொன்னாரு, நீ எனக்கு அடிமை, அதை விட்டு நீ பாட்டு வேணுமோ திருமணம் செய்து கொள்ள போகிறாய், நீ எனக்கு அடிமை, எனக்கு ஏவல் செய்வதற்கு என் கூட வர வேண்டும்னார். அவருக்கு கோபம் வந்துருச்சு நம்பியாரூருக்கு. உலகத்துல தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் எனக்கு தெரிந்து ஒரு அந்தணன் இன்னொரு அந்தணனுக்கு அடிமையாக இருந்ததில்லை. அப்படி இருக்க வேண்டும் என்று எந்த சட்டத்திலும் எழுதி வைக்கவும் இல்லை. நீங்கள் என்ன பேசுகிறீர்கள், உங்களுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா, நீங்கள் பித்தனோ என்று கேட்கிறான். அவர் சிரித்துக் கொண்டே, இந்த பார் அதெல்லாம் வேண்டாம், நான் சொல்றது ஆதாரத்தோடு சொல்லுகிறேன். உன்னுடைய அப்பாவுக்கு அப்பா, உன்னுடைய தாத்தா எனக்கு எழுதி கொடுத்த அடிமை ஓலை இதோ என் கையில் வைத்திருக்கிறேன், இதை வைத்துக் கொண்டு தான் நான் பேசுகிறேன், ஆகையினால நீ எனக்கு அடிமைன்னார். அவர் சொன்னாரு, அப்படியா, அடிமை, அந்த ஓலையை கொண்டாங்க நான் பாக்குறேன்னார். உடனே அந்த பெரிய முதியவர் சொன்னார், ஓலையை பார்க்கறதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேண்டும், உனக்கு அந்த தகுதி இல்லை, நான் எங்கே ஓலையை காட்ட வேண்டுமோ அங்கே காட்டுகிறேன், அதை பார்த்த பிறகு நாம முடிவெடுப்போம். உடனே அந்த நம்பியாரூர் மணமேடையை விட்டு இறங்கி ஓடி வருகிறார் அந்த முதியவரை பிடிக்க. உடனே முதியவர் என்ன பண்ணுகிறார், என்னை பிடிக்க முடியாதுன்னு சொல்லிக் கொண்டு அவர் ஓடுறார். அவரால் வேகமா ஓட முடியாது, இவர் இளைஞர் வேகமா ஓட முடியும். ஒரு கட்டத்துல போய் பிடிச்சிடுறாரு. பிடிச்ச உடனே அவர் கையில் இருக்கிற ஓலையை பிடுங்கி அதை 4 துண்டா கிழிச்சு எரிஞ்சிடுறார். அவ்வளவு கோபம் அவருக்கு. கிழிச்சு எரிஞ்சார். இந்த வச்சுக்கிட்டு தானே நீ என்ன அடி வைங்கிற, இது வேண்டாம் என்று கிழித்து எறிந்தார். உடனே அவர் சொன்னார்,
என்ன இப்படி வம்பு பண்ணுகிறாய் நீ, இது முடியாது. அப்படின்னா நான் வந்து நீதிமன்றத்துக்கு போவேன், என்னுடைய பிரச்சனையை பேசுவதற்கு நீதிமன்றத்துக்கு போவேன். நீங்க முதல்ல யாரு, நீங்க எந்த ஊரு, அதை சொல்லுங்க என்று கேட்டார். அவர் சொன்னார், நான் வந்து பக்கத்தில் இருக்கிற திருவெண்ணைநல்லூர் என்கிற ஊரை சேர்ந்தவன். நான் அங்கே போய்த்தான் வழக்குரைக்க போகிறேன். நீ வந்து ஒழுங்கான மனிதனாக இருந்தால் என் கூட வா, அங்கே நீதிமன்றத்தில் நம்முடைய வழக்கை சொல்லுவோம், அவர்கள் சொல்லுகிற தீர்ப்புக்கு நான் உடன்படுகிறேன், நீயும் அந்த தீர்ப்புக்கு உடன்பட வேண்டும், வா என்னோடு என்றார். சரி என்று சுந்தரர் நானும் வர்றேன்னாரு. உடனே மணமகள் வீட்டார், இவருடைய குடும்பத்தினர் என்று அங்கே இருக்கிற எல்லா கூட்டமும் கூட புறப்பட்டு போறாங்க. எல்லாருமா திருவெண்ணைநல்லூருக்கு போகிறார்கள். திருவெண்ணைநல்லூரில் அந்தணர்கள் அடங்கிய ஒரு நீதி பரிபாலன சபை இருக்கிறது. அந்த நீதி பரிபாலன சபைக்கு போகிறார் அந்த பெரியவர். அங்க போய் தன்னுடைய வழக்கை சொல்லுகிறார். இந்த மாதிரி என்னுடைய அடிமை, ஆனால் இப்பொழுது வரமாட்டேங்கிறான். உடனே அவர்களும் நம்பியார் ஒரு சொன்ன பதிலையே சொல்லுகிறார்கள். ஒரு அந்தணர் இன்னொரு அந்தணருக்கு அடிமையாக இருப்பதாக இதுவரைக்கும் வழக்கு இல்லை இந்த நாட்டில். அதனால இதை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வது? இதற்கு ஆட்சி, ஆவணம், காட்சி என்ற மூன்றில் ஏதாவது ஒன்று உனக்கு சான்றாக இருக்குமே ஆனால் எங்களுக்கு சொல்லு, நாங்கள் அதை பார்த்த பிறகு தீர்ப்பு சொல்லுகிறோம் என்று சொன்னார். அப்பொழுது அந்த முதியவர் சொன்னார், என்னிடத்தில் ஆவணம் இருக்கிறது, ஒரு ஓலை இருக்கிறது, அவர்களுடைய தாத்தா எழுதி கொடுத்த ஓலை. ஆனால் அந்த ஓலையினுடைய அந்த ஓலையை இவன் கிழித்தெறிந்து விட்டான். ஒரு நல்ல நேரம் என்னன்னா, இவன் கிழித்தெறிந்தது படி ஓலை, மூல ஓலை என்றும் இருக்கிறது. அந்த காலத்திலே ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருந்திருக்காரு அவரு. இது படி ஓலை, இவன் கிழித்தெறிந்தது, நான் வைத்திருப்பது மூல ஓலை என்னிடம் இருக்கிறது, அதை பாருங்கள்னா. சரி, அதை கொடுங்கன்னு அவங்க கேட்டான். எடுத்து கொடுத்தார். உடனே அங்கே இருக்கிற பணியாளரை கையில் அந்த ஓலையை கொடுத்து அதை படிக்க சொன்னார்கள். அதிலே மிக தெளிவாக இருந்தது, நான் திருநாவலூரை சேர்ந்த இன்னாருடைய மகனாகிய சுந்தரன், அது அவங்க அப்பா ஐயா பேரு, தாத்தா பேரு, இந்த திருநாவலூரில் வாழ்கிற ஆரூரன் என்கிற பெயரை உடைய நான் இந்த அந்தணருக்கு, திருவெண்ணைநல்லூரை சேர்ந்த இந்த அந்தணருக்கு நான் அடிமை. நான் மட்டுமல்ல, வழி வழியாக வருகிற என்னுடைய வாரிசு அனைவருமே இவருக்கு அடிமை என்பதற்கு நான் எழுதி கொடுத்த ஓலை இது, இது என்னுடைய கையெழுத்து என்று சொல்லி கீழே கையெழுத்தும் இருக்கிறது. அதை வந்து அந்த பணியாள் படித்து காட்டுகிறான். உடனே அந்த நீதிமன்றத்தில் இருக்கிற அந்தணர்கள் அதை பார்த்து விட்டு, ஆகா, ஒரு ஆவணம் இருக்கிறது, ஆனால் இது உண்மையான ஆவணம் தானா என்று பார்க்க வேண்டும், கீழே இருக்கிற கையெழுத்து உள்ளபடியே இவங்க தாத்தா போட்டது தானான்னு பார்க்கணும், அதுக்கு என்ன, நீயே பார்த்து சொல்லு தம்பி, உங்களுடைய தாத்தா கையெழுத்து தானா என்று பார்த்து சொல் என்று சுந்தரரிடம் கொடுக்க போகிறார்கள். அப்பொழுது அந்த முதியவர் அதை மறுக்கிறார். அவன் ஏற்கனவே ஒரு ஓலையை கிழிச்சிட்டான், இதையும் கொடுத்தீங்கன்னா இதையும் கிழிச்சிருவேன், அதனால அவன் பார்க்க வேண்டாம், உங்களுக்கு என்ன வேணும், இது கையெழுத்தை சரிபார்க்கணும், அவ்வளவுதானே. அவங்க குடும்பத்துல கேளுங்க, அவங்க தாத்தா கையெழுத்து போட்ட வேறு ஏதாவது ஓலை இருக்கிறதான்னு அதை கொண்டு வர சொல்லி, அதில் இருக்கிற கையெழுத்தையும் இந்த கையெழுத்தையும் நீங்கள் ஒத்து பாருங்கள் சொன்னார். சரி என்று அதே போல் இது நீங்க நல்லா பார்க்கணும், பெரிய புராணம் எழுதப்பட்டது கிட்டத்தட்ட 10ஆம் நூற்றாண்டில், கம்பராமாயணத்துக்கு கொஞ்சம் பிறகு. அப்பொழுதே இவ்வளவு சட்ட பிரச்சனைகள் ஒரு வழக்கில் அவர் கொண்டு வருகிறார். எப்படி சரிவாக்கணுங்கிறதெல்லாம், கையெழுத்தை சரிபார்த்து தான் ஒப்புக்கொள்ள வேண்டும், அது வந்து போர்ஜரியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அதனால சரி என்று உடனே அவர் சடையனார், எங்கள் வீட்டுல எங்க அப்பா கையெழுத்து போட்ட ஓலைகள் இருக்கின்றன, நான் அதை கொண்டு வருகிறேன் என்று சொல்லி எடுத்து கொண்டு வருகிறார். பாக்குறாங்க, 2 கையெழுத்தும் ஒரே மாதிரி தான் இருக்கு, இது ஒரே கையெழுத்து தான், இது உண்மையான கையெழுத்து தான், அதனால தம்பி உன்னுடைய வழக்கு தோற்று விட்டது, முதியவர் வழக்கில் வெற்றி பெற்று விட்டார், நீ அவருக்கு அடிமை என்பது உண்மை, நீ இந்த திருமணத்தை நிறுத்திட்டு அவர் பின்னால புறப்பட்டு போ அப்படின்னு அவங்க தீர்ப்பு சொல்லிட்டான். அப்படி சொன்ன உடனே நம்பியாரோடு திகைத்து நிற்கிறார், வேற என்ன செய்யறதுன்னு அவருக்கு தெரியல. அப்புறம் அந்த சபையோர் அந்த முதியவரையே கேட்கிறார்கள், திருவெண்ணைநல்லூரில் நாங்கள் நீண்ட காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நீ திருவெண்ணைநல்லூரை சேர்ந்தவர் என்று நீர் சொல்லுகிறீர், உங்களுடைய அந்த ஓலையிலும் அப்படி இருக்கிறது, திருவெண்ணைநல்லூரில் வாழுகிற இந்த அந்தணருக்கு நான் அடிமை என்றுதான் இருக்கிறது, திருவெண்ணைநல்லூரில் நீங்கள் எங்கே வாழுகிறீர்கள், உங்கள் வீடு எங்கே இருக்கிறது என்று அந்த அந்தணர்களை கேட்கிறார்கள். அவர்களுக்கு அந்த முதியவர் சொல்லுகிறார், என்னை உங்கள் ஒருவருக்குமே தெரியலையா, பரவாயில்ல, நான் என்னுடைய வீட்டுக்கு போகிறேன், நீங்கள் என் பின்னாலே வாருங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் புறப்பட்டு போனார். எல்லாரும் கூடவே போகிறார்கள். அவர் எங்கே போகிறார் என்றால், திருவெண்ணைநல்லூரில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு போகிறார். அங்கே போய் உள்ளே நுழைகிறார். இவர்களெல்லாம் என்ன இவர் வீட்டுக்கு குடிக்கணும் சொல்லிட்டு கோயிலுக்கு கொண்டு வந்திருக்காரு நினைத்து கொண்டே உள்ளே போகிறார்கள். ஆனால் உள்ளே போன பிறகு அந்த முதியவரை காணும். அவரு சிவபெருமான் சிலையில் போய் ஐக்கியமாகி விட்டார். அப்ப இவங்க திகைத்து போய் நிற்கிற பொழுது குரல் ஒலிக்கிறது, நான் தான் வந்தது,
எனக்குத்தான் அந்த நம்பியாரூரர் அடிமை என்று. உடனே நம்பியாரூரர் பதவியைத்து போய் கீழே விழுந்து வணங்கி, ஆண்டவனே, நீயே என்னை ஆட்கொண்டு கொள்வாய் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆட்கொண்ட வரைக்கும் சிறப்புத்தான். நான் இனிமே உனக்கு அடிமையாகவே இருக்கிறேன். எனக்கு அதை விட வேற வேலை இல்லைன்னு. அப்ப சிவபெருமான் சொன்னாரு, எனக்கு என்னை மகிழ்விக்க வேண்டும் என்றால் எனக்கு அர்ச்சனை பாட்டே ஆகும். அருமையான ஒரு தொடர். எனக்கு அர்ச்சனை பாட்டுத்தான். எனவே நீ என்னை வாழ்த்தி பாடுவாயாக என்றார். அப்பொழுது சுந்தரர் கேட்டாரு, நான் என்ன சொல்லி பாடுறது? உங்களுடைய பெருமைகள் எல்லாம் எனக்கு தெரியாதே. நான் இதுவரைக்கும் குடும்பத்தில் வாழ்ந்து இளைஞனுக்குரிய விளையாட்டுகளிலே ஈடுபட்டு வாழ்ந்து கொண்டிருந்தேனே தவிர எனக்கு பக்தி அதிகமா தெரியாது. எனக்கு இறைவனுடைய பெருமை மிகுதியாக தெரியாது. எனவே நான் எப்படி உங்களை பாடுவது என்றார். அவர் சொன்னாரு, கவலைப்படாத, என்னை பித்தன் என்று சொன்னாய். நீ என்னை சந்திச்ச உடனே என்னிடத்தில் நீ பேசிய முதல் வார்த்தை நீ பித்தனா என்று கேட்டாய். அந்த பித்தன் என்பதையே தொடங்கி நீ பாடுனார். உடனேதான் அவரு பித்தா பிறைசூடி என்கிற அந்த பதிகத்தை நம்பியாரூரர் அந்த திருவெண்ணைநல்லூர் சிவன் கோயிலில் பாடினார். அதுதான் அவருடைய தேவாரத்தின் முதல் பதிகம், முதல் பாடல். அந்த பாடலை பாடி அவர் சிவபெருமானிடத்தில் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டார். உடனே அந்த பெண் வீட்டார் தன் மகளை அழைத்துக் கொண்டு திரும்பி போயிட்டாங்க. இந்த திருமணம் நடக்காதுன்னு. இவங்க சடையனார் சீஞானியார் இவன் இனி பக்தி வழியில் தான் போவான் என்று சொல்லி அதற்கு வேண்டிய துணையாக மட்டும் தாங்கள் இருக்க சூழ்நிலையை உண்டாக்கி கொண்டார்கள். உடனே இவர் அங்கிருந்து ஒவ்வொரு ஊரா போறார். ஒவ்வொரு ஊருக்கா போய் சிவபெருமானுடைய கோயிலுக்கு போய் சிவத்தலங்களில் சிவனை வணங்கி அந்தந்த தலத்தில் ஒவ்வொரு பதிகம் 10 பாட்டு பாடிக்கொண்டே போகிறார். தில்லைமூதூருக்கு போகிறார். அங்கே போய் நடராஜருடைய அந்த தரிசனத்தை பார்க்கிறார். அதற்கு பிறகு சோழ நாட்டில் இருக்கிற மற்ற தலங்களுக்கு வருகிறார். அப்பொழுது அசரீரியாக சிவபெருமான் சொல்கிறார், நீ திருவாரூருக்கு வா, அங்கேதான் உனக்கு வேலை இருக்கிறது என்றால் இந்த அனிந்திதை கமலினி 2 பேரில் கமலினி திருவாரூரில் ஒரு மானிட பெண்ணாக பிறந்திருக்கிறாள். அங்கே அவளுடைய பெயர் பறவை என்பது. அவளை முதலில் சுந்தரருக்கு மனம் செய்து கொடுக்க வேண்டும் என்று சிவபெருமான் நினைக்கிறார். அதனால சிவபெருமான் அவருக்கு ஒரு கட்டளை இடுகிறார், நீ திருவாரூருக்கு வா என்று. சரி, நான் வருகிறேன் என்று இவர் வழியில் இருக்கிற சிவன் கோயில்களையும் தரிசித்துக் கொண்டு திருவாரூருக்கு போகிறார். அப்பொழுது திருவாரூரில் இருக்கிற மிக முக்கியமான அந்தணர்களுக்கெல்லாம் கனவில் போய் சிவபெருமான் சொல்லுகிறார், என்னுடைய பக்தனாகிய என்னுடைய அடியவனாகிய நம்பியாரூரன் நான் அழைத்ததன் பேரில் திருவாரூருக்கு வருகிறான். நாளை காலையில் வந்து சேருவான். அவன் வருகிற பொழுது நீங்கள் எல்லாரும் பூரண கும்ப மரியாதையோடு அவனை வரவேற்று அவனுக்கு சிறப்பு செய்யுங்கள் என்று அவர்கள் எல்லாரிடத்திலும் கனவில் போய் சொன்னார். அதை கேட்ட அவர்கள் சிவபெருமானை பரிந்துரைக்கிறார், அதனால நாம் அவரை நம்முடைய தலைவர் போல ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து அந்த ஊரின் எல்லை பகுதியில் மரியாதைக்குரிய எல்லா பொருள்களோடும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்பியாரூரர் வந்தவுடன் அவரை வரவேற்கிறார்கள். வரவேற்று அவரை பாராட்டி அவருக்கு எல்லா மரியாதையும் செய்கிறாங்க. உடனே அந்த ஊர்லயே ஒரு ஆசிரமம் அமைத்து ஒரு மடம் அமைத்து அந்த மடத்தில் நம்பியாரூரர் தங்குகிறார். தங்கி நாள்தோறும் திருவாரூரில் உள்ள ஆலயத்துக்கு போய் அந்த தியாகராஜரை வணங்குவது என்று போய் வணங்கி கொண்டிருக்கிறார். அதே ஊரில் நாம் முதல்ல சொன்ன மாதிரி கமலினி ஒரு மானிட பெண்ணாக பிறந்திருக்கிறாள். அது எந்த குடும்பத்தில் பிறந்திருக்கிறாள் என்றால் கோயிலுக்கு அடிமையாக கோயில் பணியை மட்டும் செய்வதற்கு என்று ஒரு சில பெண்களை நேர்ந்து விடுவது அந்த காலத்தில் பழக்கம். அவர்களுக்கு தேவர் அடியார் என்று பெயர். அது பின்னாடி மருவி வேற மாதிரி பெயரா வந்துருச்சு. தேவர் அடியார் என்பதுதான் முதலில் அவர்களுக்கு சொல்ல வைக்கப்பட்ட பெயர். தேவர் கடவுள், அவருக்கு அடியவர்கள். அவர்கள் வாழ்க்கையில வேற எந்த மனிதனுக்கும் வாழ்க்கைப்படுவதில்லை. அவர்கள் இயல்பான குடும்ப வாழ்க்கை நடத்துவதில்லை. கோயில் பணிகளை மட்டும் செய்வது, கோயிலில் நடனமாடுவது, கோயிலுக்கு வேண்டிய மற்ற பணிகளை செய்வது, நாள்தோறும் மலர் பறித்து இறைவனுக்கு அர்ச்சனை செய்வது, இப்படி செய்கிற குடும்பம் தேவரடியார் குடும்பம். பிறகு இங்க இருக்கிற பணக்காரங்க அந்த பெண்களை பயன்படுத்திக் கொள்ள தொடங்கினார்கள். அவருடைய வாழ்க்கை வேற மாதிரி போயிருச்சு. அப்புறம் கடைசியில அரசாங்கமே சட்டம் கொண்டு வந்து அந்த தேவரடியார் என்கிற முறையை மாற்ற வேண்டும் என்கிற நிலை வந்தது. இதெல்லாம் வரலாறு. ஆனால் இங்கே நமக்கு தெரிய வேண்டியது, அந்த மாதிரியான ஒரு தேவரடியார் குடும்பத்தில் ஒரு பெண்ணாக பறவை என்ற பெயரோடு அந்த பெண் பிறந்திருக்கிறாள். அவள் நாள்தோறும் சிவபெருமானை வணங்க வருவாள். அவருக்கு மலர் மாலைகள் சாத்துவாள். அவருடைய பணிகளை செய்வாள். அப்படி ஒரு நாள் அவள் கோயிலுக்கு வருகிற பொழுது நம்பியாரூரும் கோயிலுக்கு வருகிறார். அவரும் சிவபெருமானை வணங்க வருகிறார். அவளும் சிவபெருமானை வணங்க வருகிறார். ஆனா 2 பேரும் ஒருவர் பார்த்தவுடன் 2 பேருக்குமே ஒருவர் மீது ஒருவருக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது. அவருடைய அழகை பார்த்து நம்பியாரூரை இவள் நமக்கு கிடைத்தால் பரவாயில்லை என்று நினைக்கிறார்.
அதே போல அந்த பெண்ணும் கூட அவ்வளவு வெளிப்படையாக நினைக்கவில்லையே தவிர, இவர் மிக அழகாக இருக்கிறாரே, இவரும் சிவனடியாராக இருக்கிறாரே, இவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு நினைக்கிறான். உடனே தன்னுடைய தோழியரில் ஒருத்தியிடம் கேட்கிறாள், அவர் யாருன்னு. அந்த தோழி சொல்கிறாள், அவர் சிவபெருமானுக்கு மிகவும் வேண்டியவர். ஏனென்றால் இவர் திருவாரூருக்கு வந்த அன்னைக்கே சிவபெருமான் அசரீரியாக ஒரு செய்தியை சொன்னார். அங்க இருக்கிற எல்லா அந்தணர்களும் எல்லா அடியவர்களும் கேட்கிற மாதிரி. என்ன சொன்னார் என்றால், நம்பியாரூரா, உனக்கு நாம் நம்முடைய தோழமையை தந்தோம், நீ இனிமேல் எனக்கு நண்பன், அந்த நட்புணர்வோடு நீ என்னோடு பழகுவாயாக. நீ நான் உன்னை முதலில் சந்திக்கிற பொழுது என்ன கோலத்தில் இருந்தாயோ அதே கோலத்தில் உன் வாழ்க்கை முழுவதும் நீ இருப்பாயாக. அது என்ன கோலம்? மணமேடையில் மாப்பிள்ளையாக ஒரு கோலத்தில் அந்த நம்பியாரூரர் இருந்தார். அப்பதான் சிவபெருமான் அவரை பார்த்தாரு. அதை சொல்றாரு அவரு, நான் உன்னை முதலில் சந்திக்கும் பொழுது நீ என்ன கோலத்தில் இருந்தாயோ அந்த கோலத்தில் நீ வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியாக இருப்பாயாக, நான் உன்னை தோழனாக ஏற்றுக்கொள்கிறேன். இந்த 4 பேரை பற்றி சொல்லுகிற பொழுது 4 பேருக்கும் 4 நிலை. திருஞான சம்பந்தர் சிவபெருமானுடைய மகன், அப்பர் சிவபெருமானுடைய தொண்டர், தாசமார்க்கம் வாங்க. சிவபெருமான் திருஞான சம்பந்தருடைய பக்தியை சத்புத்திர மார்க்கம் என்பார்கள். மகனாக இருந்து தந்தையை வணங்குவது போல அவர் சிவபெருமானை வணங்கினார். நாவுக்கரசரை பொறுத்தவரை அது தாசமார்க்கம், தொண்டனாக இருந்து இறைவனை வணங்குவது. அதனாலதான் அவர் எங்க போனாலும் உழவார பணி செய்தார், எங்க போனாலும் உடல் உழைப்பை இறைவனுக்குரியதாக அர்ப்பணித்தார். 3ஆவதாக ஒருவர் தான் சுந்தரர். இவருக்கு என்னன்னா, இவருக்கு சகமார்க்கம், தோழன் என்ற இடத்தை கொடுத்து தோழனாக வைத்துக் கொண்டார். அது பின்னாடி நம்ம பார்ப்போம். நிறைய இடத்துல அந்த தோழனுக்குரிய பணிகளை எல்லாம் சிவபெருமான் இவருக்காக செய்வார். அப்படி தோழனாக இவரோடு பழகுகிற ஒரு நிலையை அவர் ஊரறிய அறிவிக்கிறார். அதுதான் அதுல ரொம்ப முக்கியம். அவரு நான் நீயும் தோழர்னு அவங்க 2 பேர் மட்டும் பழகல. அவன் கோவிலில் இருக்கிற பொழுது மற்ற அடியவர்கள் மற்ற எல்லாரும் கேட்கிற பொழுது அசரீரியாக சொல்லுகிறார் சிவபெருமான், நாம் உமக்கு தோழமை தந்தோம், நீ எப்பொழுதும் இந்த அதனால நீங்க இப்பவும் பாத்தீங்கன்னா கோவில்களில் இருக்கிற 4 சிலையில் திருநாவுக்கரசர் கையில உளவார படையோடு இருப்பார். திருஞான சம்பந்தர் மிக சிறிய குழந்தை வடிவத்தில் கையில் தாளத்தோடு இருப்பார். சுந்தரர் ஒரு மணக்கோலத்தோடு இருப்பார், திருமண கோலத்தோடு மாப்பிள்ளை மாதிரி இருப்பார். ஏன்னா அது சிவபெருமானே அவருக்கு சொன்னது, நீ இனிமேல் நான் முதலில் உன்னை சந்திக்கிற பொழுது என்ன கோலத்தில் இருந்தாயோ அதே கோலத்தில் வாழ்க்கை முழுவதும் இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அப்படி மகிழ்ச்சியா எப்பொழுதும் ஒரு மாப்பிள்ளை மாதிரி, மைனர் மாதிரின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்படி எப்பொழுதும் தன்னை நல்ல முறையில் அலங்கரித்துக் கொண்டு நல்ல மனப்பொருள்களை எல்லாம் பூசிக்கொண்டு அப்படியே வாழ்ந்தவர். அதனால அப்படியெல்லாம் இது எல்லாருக்கும் தெரியும், அந்த ஊர்ல எல்லாருக்கும் தெரியும். அதனால அந்த சேடி பெண்ணுக்கும் தெரிகிறது. எனவே அவள் சொல்லுகிறார், கமலினி இது யாருன்னு கேட்ட உடனே, இவர் ஒரு சிவனடியார் என்று சாதாரணமா நினைக்காதீங்க, இவர் சிவபெருமானுக்கு நெருங்கிய நண்பர் என்று சொன்னார். உடனே அவளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கமலினிக்கு நம்ம மனம் சரியான இடத்திற்குத்தான் போயிருக்கிறது. என்றால் சில பேருடைய மனங்கள் அப்படி இயல்புடையது. ராமன் வீதியில நடந்து போகிறான், உப்பரிகையில் இருக்கிற சீதையை பார்க்கிறான். பார்த்த உடனே அவர் மீது ஈடுபாடு ஏற்படுகிறது. அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள், இருவரும் மாறிப்புக்கு இதயம் எய்தினர் என்பது செய்தி. போனப்ப அன்று இரவு போய் விஸ்வாமித்திரரோடு அவருடைய ஆசிரமத்தில் தங்குகிற பொழுது அவனே ஒரு கேள்வி கேட்டுக்கிறான். அந்த பெண் திருமணம் ஆனவளா ஆகாதவளா, அவள் நல்லவளா இல்லையா, அவளை விரும்பலாமா விரும்பக்கூடாதா, அவள் என்னை விரும்புவாளா, இப்படி எல்லாம் அவனுக்கு மனத்தில் கேள்வி ஓடுகிறது. அப்ப அவன் சொல்லிக்கிறான், என் மனம் சரியாக ஒரு கன்னி பெண்ணைத்தான் நாடுமே தவிர கண்ட பெண்ணை எல்லாம் விரும்பாது. அது சில பேருக்கு இருக்கிற சிறப்பு. அவர்கள் வளர்ந்த முறையும் அவர்கள் வாழ்ந்த முறையும் அவர்களுடைய மனம் சரியான இடத்தில் தான் ஈடுபடுமே தவிர எல்லா இடத்திலையும் ஈடுபடாது. இவன் வாழ்ந்த வாழ்க்கை அப்படி. விஸ்வாமித்திரருடைய மாணவனாக வாழ்ந்தவன், வசிஷ்டருடைய மாணவனாக வாழ்ந்தவன். அதனாலதான் அறிமுகப்படுத்துவது விஸ்வாமித்திரர் சொல்லுவார், பிறந்தது தசரதனுடைய இவனை வளர்த்ததெல்லாம் வசிஷ்டர் என்று. ஆகவே வசிஷ்டர் மாணவனாக இருப்பதனால் எனக்கு சரியான இடத்தில் தான் என் மனம் ஈடுபடும். அதே போல சீதையும் இரவில் அங்கே கேள்வியெல்லாம் கேட்டுக்கொள்கிறார் தன் மனத்தில். அந்த வந்த இளைஞன், வில்லோடு வந்த இளைஞன் மக நல்லவனாக இருந்தான் என்று என் மனம் அவன் மீது ஈடுபட்டிருக்கிறது, இது சரியா வருமா என்று நினைக்கிறாள். அப்பொழுது அவளும் கடைசியா அந்த முடிவுக்கு தான் வருகிறாள், என்னுடைய மனம் சரியான இடத்தைத்தான் நாடும். இப்பொழுது அதே மாதிரி இந்த கமலினி பறவையாக வந்த கமலினி மனத்தில் நினைத்து பார்க்கிறாள், அவர் சிவபெருமானுடைய தோழர் என்று சொன்னவுடன் என் மனம் சரியான இடத்தைத்தான் நாடி இருக்கிறது, அதனால ஒன்றும் தப்பில்லை, வரட்டும், இது எப்படித்தான் இந்த காதல் வளர்கிறது என்பதை
பார்ப்போம். அதே போல இங்கே சுந்தரரும் இரவெல்லாம் உறங்காமல் தவிக்கிறார். அந்த பெண் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலையே, அவளை எப்படி மணப்பது என்று யோசிக்கவில்லையே, என்ன செய்யறதுன்னு. உடனே அவர் அங்கே இருக்கிற சில அடியவர்களை கேட்கிறார். இன்றைக்கு நான் சிவபெருமானை வணங்க போகிற போது ஒரு பெண் வந்து சிவபெருமானுக்கு மாலை சாத்தினாலே, அந்த பெண் யாரு? அவ தெரியாதா? அவதான் திருவாரூரில் தேவரடியார் குடும்பத்தில் மிகச்சிறந்த அழகான பெண். அவ பேரு பறவை என்று பெயர். அவள் மிகச் சிறப்பாக நாள்தோறும் சிவபெருமானுக்கு பூஜைகளை செய்து கொண்டிருக்கிறாள். மிகப்பெரிய சிவபக்தை அவள் என்று சொன்னார். நல்லது, சிவபக்தியைத்தான் விரும்பி இருக்கிறேன் என்று மனத்தில் முடிவு செய்து கொண்டு, இருந்தாலும் இவருக்கு ஓரளவுக்கு பழைய நினைவுகள் வருகிறது, கைலாயத்தினுடைய நினைவுகள் வருகிறது. அங்கே நாம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்த பெண் தானா இது என்பதை நாம் சிவபெருமானிடத்தில் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அது அப்படி நேரடியாக கேட்க வேண்டாம். எனக்கு இந்த பெண்ணை திருமணம் செய்து வையுங்கள் என்று சிவபெருமானிடத்தில் வேண்டுவோம். அவர் செய்து வைத்தால் இவள் அந்த 2 பேர்ல ஒரு ஆளுக்கு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சு, உடனே மறுநாள் காலையில திருவாரூர் சிவபெருமானுடைய கோயிலுக்கு போகிற பொழுது, எனக்கு அந்த பெண்ணை மனம் செய்து கொடுங்கள். நேற்று இரவெல்லாம் அவள் நினைவாக நான் தூங்காமல் இருந்தேன். இப்படியே நான் தொடர்ந்து துன்புற்றுக் கொண்டிருப்பதா? எனக்கு வாழ்க்கையில் முயற்சி வேண்டாமா? நீ என்னுடைய நண்பன் இல்லையா? நண்பன் என்றால் இதை செய்ய வேண்டும். பாருங்க, நண்பன் செய்யற முதல் வேலை காதல் தூது. காதலில் அந்த பெண்ணை இவனுக்கு சேர்த்து வைப்பது என்பதை அவருடைய முதல் பணியாக, நான் நண்பன் என்கிற முறையில் அவருக்கு கொடுக்கிற முதல் பணி சுந்தரர் என்ன கொடுக்கிறாருன்னா, நீ எனக்கு அவளை திருமணம் செய்து வைக்க வேண்டும். உடனே சிவபெருமான் அதற்கு உடன்பட்டு, ஏன்னா கமலினியானே இப்பொழுது பறவையா வந்திருக்கிறார், எனவே அவரும் அதற்கு உடன்பட்டு வழக்கம் போல மற்ற எல்லா அந்தணர்களுக்கும் பெரியவர்களுக்கு எல்லாருடைய கனவிலும் போய் இந்த பறவையை சுந்தரருக்கு மனம் செய்து வையுங்கள், இது நம்முடைய ஆணை என்று சொன்னான். உடனே எல்லாரும் பறவை வீட்டுக்கு போய் அவளிடத்துல இந்த செய்தியை சொல்லி, சிவபெருமானே உன்னை சுந்தரருக்கு மனம் செய்து வைக்க சொல்லுகிறார், அதனால நாங்கள் அந்த மனத்துக்கு ஏற்பாடு செய்ய போகிறோம், நீ என்ன சொல்லுகிறாய்ன்னு கேட்டாங்க. அவர் சொன்னா, ஆண்டவனே சொல்லிட்டாருன்னா அப்புறம் எனக்கு மறுப்பு என்ன, நான் ஒப்புக்கொள்கிறேன், நீங்கள் திருமணத்தை செய்து வையுங்கள் என்று சொல்றார். இவர்கள் அது போல ஒரு திருமணத்தை செய்து வைக்கிறார்கள். அப்படி செய்து வைத்த பிறகு அந்த பறவையோடு திருவாரூரிலேயே நீண்ட காலம் வாழ்கிறார் அவர். வெளியூர்களுக்கெல்லாம் வழக்கம் போல தல யாத்திரையாக போகாமல் திருவாரூரிலேயே ஒரு நீண்ட காலம் திருமணமான புதிதில் மனைவியோடு வாழ வேண்டிய மகிழ்ச்சியில் அங்கே வாழுகிறார். அப்படி வாழுகிற பொழுது நாள்தோறும் திருவாரூர் சிவன் கோவிலுக்கு போவார், தியாகராசரை வணங்குவார். அது இவருக்கு வழக்கம். இதெல்லாம் ஒரு பின்னணி, இதை வச்சிருந்தார். இப்ப இவர் வந்து கோயிலுக்கு போற போது தன்னுடைய கடவுள் என்று அவரை வணங்குவதை விட தன்னுடைய நண்பன் என்கிற எண்ணத்தோடு வணங்குகிறார். அப்படித்தான் மற்றவங்க நினைப்பாங்க. அதனால அவர் மிகுந்த உரிமையை எடுத்துக் கொள்கிறார் என்று எல்லாரும் நினைக்கிறார். இப்ப நம்ம விரல்மிண்டர் கதைக்கு வருவோம். விரல்மிண்டர் என்பவர் இன்றைக்கு இருக்கிற கேரள நாட்டு பகுதியில், மலைநாட்டு பகுதியில் செங்குன்றூர் என்கிற ஊரில் பிறந்தவர். வேளாண் குலத்தில் பிறந்தவர். அவருடைய வேலை உழுவதும் உணவு உருவாக்குவதும் உணவை விற்பதும் வாழ்வதும். ஆனால் அவருக்கு சிவபெருமானிடத்தில் மிகுந்த ஈடுபாடு உண்டு. அதிலும் கூட அவர் சிவபெருமானை வணங்குவதை விட சிவன் அடியார்களை வணங்குவதையே பெரிதாக நினைத்துக் கொண்டார். இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்த கதையை நினைவு வைத்துக் கொள்ளலாம், மெய்ப்பொருளாயனாருடைய கதை. அங்கே அவர் சிவனடியாரைத்தான் வணங்குகிறாரே தவிர, சிவனடியார் என்கிற வேடத்தை தான் அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறாரே தவிர சிவனுக்கு கூட அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அது மாதிரி தான் இந்த விரல்மண்டரும் சிவனடியார்களை வணங்குவார். சிவனடியார்கள் என்றால் அவருக்கு மிகுந்த பக்தி. அப்படி ஒரு வாழ்க்கை வாழுகிற விரல்மண்டர் பல்வேறு ஊர்களுக்கும் போறார். எல்லா ஊர்லயும் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போய் அங்கே வருகிற சிவனடியார்களை எல்லாம் தரிசிப்பது என்பது அவருடைய வாழ்க்கை முறையாக அமைத்துக் கொள்ளுகிறார். அப்படி எல்லா ஊருக்கும் வர்றாரு. அப்படி வருகிற பொழுது ஒரு நாள் இந்த திருவாரூரில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு வருகிறார். திருவாரூர் சிவன் கோயிலில் முன்னாலே ஒரு பெரிய மண்டபம் இருக்கிறது. அதுக்கு தேவாசிரிய மண்டபம் என்று பெயர். அந்த மண்டபத்தில் தான் பக்தர்கள் எல்லாம் சிவனை வணங்குவதற்காக வருகிற பொழுது ஓய்வெடுத்துக் கொள்ளுகிற இடம். வந்த நெடுந்தூரத்திலிருந்து வந்திருப்பார்கள், களைப்பு இருக்கும். அந்த களைப்பை போக்கிக் கொள்வதற்கு அவர்கள் ஓய்வெடுத்து விட்டு அதற்கு பிறகு சிவபெருமானை போய் வணங்க போவாங்க. அந்த சிவபெருமானுக்குரிய பூஜைகள் நடந்துகிட்டு இருக்கும். அப்ப வணங்க முடியாது, காத்திருக்கணும். அப்படி காத்திருப்பதற்குரிய இடம் அந்த தேவாசிரிய மண்டபம். அந்த தேவாசிரிய மண்டபத்தில் விரல்மிண்டர் வந்து அங்கே கூடியிருக்கிற சிவனடியார்களை பார்த்து எல்லாரையும் வணங்கி எல்லாரோடும் மகிழ்ச்சியாக அங்கே இருந்து கொண்டிருக்கிறார். அப்படி இவர்கள் எல்லாம் தேவாசிரிய மண்டபத்தில் இருக்கிற பொழுது சுந்தரர் கோயிலுக்கு வர்றார். அப்படி கோயிலுக்கு வந்தவர் என்ன பண்றாரு, இவர் என்ன எதிர்பார்க்கிறார் விரல்மிண்டர், அவர் வந்து அந்த தேவாசிரிய மண்டபத்துக்கு வர வேண்டும், இங்கே வந்து தங்கள் எல்லாரையும் வணங்க வேண்டும், எல்லாரையும் இங்கே கூடியிருக்கிற எல்லாரும் ஒரு 15 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க, 15 பேரும் சிவனடியார். அதனால அவர் வந்து இந்த சிவனடியார்களை எல்லாம் வணங்க வேண்டும், எங்களோடு உட்கார்ந்து சிவனுடைய பெருமைகளை சிறிது நேரம் பேச வேண்டும்,
அதற்கு பிறகு அவர் போய் சிவனை வணங்கணும், அதான் முறை. ஆனால் அவர் என்ன பண்ணாரு, வந்தாரு, இவர்கள் தேவாசிரிய மண்டபத்தின் மையப்பகுதியில் இருக்கிறார்கள் சொன்னால் அந்த தேவாசிரிய மண்டபத்தினுடைய ஒரு ஓரத்துல ஒதுங்கி போய் தேவாசிரிய மண்டபத்தை தாண்டி நேர சன்னதிக்கு போக ஆரம்பிச்சார். இது விரல்மண்டருக்கு உறுத்தலாக அமைந்தது. ஏன்னா ஒரு சிவனடியாரை கண்ணால பார்த்தாலே அவங்கள வணங்கணுங்கிறது தான் அவருடைய வாழ்க்கை குறிக்கோள். அப்படி வணங்கித்தான் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இங்கே ஒரு சிவனடியார் அல்ல, 10-20 பேர் கூட்டமாக இருக்கிறோம். அந்த கூட்டமாக இருக்கிற சிவனடியாரை கூட வணங்காமல் இந்த ஆள் போறாருன்னா இவர் யாருன்னு கேட்டார். உடனே அவங்க எல்லாம் சொன்னாங்க, அவர் ரொம்ப பெரிய ஆளுங்க, நம்மளை எல்லாம் கும்பிடணும்னு நீங்க எதிர்பார்க்கக்கூடாது, அவர் சிவபெருமானுக்கே நெருங்கிய நண்பர்னா. இப்பதான் ரொம்ப கோபம் வந்துச்சு விரல்மண்டர். அவர் சொன்னார், கூடியிருக்கின்ற சிவனடியாரை வணங்காமல் போகிற அந்த சுந்தரன் நமக்கு புறகு. இனி எந்த சிவனடியாரும் அவரை வணங்கக்கூடாது, அவரை தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அவர் நமக்கெல்லாம் புறகு. புறகுன்னா நம்ம ஒதுக்கி வைக்கிறதுன்னு அர்த்தம். நாம எல்லாரும் சேர்ந்து அவரை ஒதுக்கி வைப்போம். ஏனென்றால் அவர் நம்மை மதிக்கவில்லை, மதியாதவர்களை நாமும் மதிக்க வேண்டாம், அவரை ஒதுக்கி வைப்போம்னா. உடனே அந்த அடியவர்கள் ஒருவர் வேகமாக சொன்னார், என்ன இப்படி சொல்றீங்க, அவர் சிவபெருமானுக்கே வேண்டியவர், அவர் நண்பருங்கிற அடிப்படையில அந்த உரிமையில தான் அவர் நம்மை விட்டு விட்டு போகிறார். இவர் அடுத்து சொன்னார் விரல்மண்டர், இவருக்காக சிவபெருமான் வருவாரே ஆனால் சிவபெருமானும் நமக்கு புறகுனார். நமக்கு அப்ப இப்ப பாருங்க அவருடைய பக்தி எவ்வளவு தூரம் இருக்குன்னு. சிவபெருமானே வேண்டாம், ஆனால் சிவனடியார் வேண்டும்ங்கிறார். அப்ப சிவனடியார் அதான் மெய்ப்பொருள் நாயனாருடைய வரலாறு. பின்னாலே நாம பார்க்க போகிற நமக்கு நம்ம கனடாவில் இருக்கிற பொழுதே சொன்ன கதைகளில் ஒன்றாகிய ஏராதிநாதனாருடைய புராணம். இதில் எல்லாம் சிவனடியார் என்கிற வேடம் மட்டும்தான் மதிக்கப்படுகிறது. அந்த வேடத்தை விரும்புகிறவர்களில் ஒருவர் தான் விரல்மண்டர். ஆனால் அவர்களெல்லாம் வேடத்தை விரும்பினாலும் சிவனையும் வணங்கினார்கள். இவர் சிவனை கூட தூக்கி எறிய தயாராக இருந்தார். சிவனும் எனக்கு புறகு என்றார். இனிமேல் சிவபெருமானையும் நாம் ஒதுக்கி விடுவோம். அடியவர்களை வணங்காத ஒருவனை தன்னுடைய நண்பனாக ஏற்றுக்கொண்டு அந்த நண்பன் என்கிற உரிமையில் அவன் ஆணவத்தோடு நடந்து கொள்வதை அனுமதிப்பாரே ஆனால் அந்த சிவபெருமானும் நமக்கு தலைவர் இல்லை, அவரும் நமக்கு கடவுள் இல்லை, அவரையும் நாம் ஒதுக்கி வைப்போம், சிவபெருமானும் நமக்கு புறகுனார். சுந்தரர் நமக்கு புறகு என்று முதலில் சொன்னார். அவர் சிவபெருமானுக்கு நண்பர், அந்த உரிமையில் தான் போகிறார் என்ற செய்தியை சொன்ன உடனே சிவபெருமானும் நமக்கு புறகு என்றார். இதெல்லாம் அப்படி போகிற சுந்தரருடைய காதல் விழுகுது. இந்த மாதிரி இவர் சொன்னதெல்லாம் அவர் நினைத்துக் கொண்டே போகிறார், இந்த அடியார்கள் மட்டுமில்லை, உலகில் இருக்கிற அத்தனை சிவனடியாருக்கும் நான் அடிமை என்பதை நான் எப்படி இவர்களுக்கு உணர்த்துவது, எப்படி நான் தெரியப்படுத்துவது? அதை தெரியப்படுத்த, அதாவது இதான் உண்மை. உலகத்துல ஒரு மனிதனுடைய மனத்தில் இருக்கிற அன்பை அவன் எப்படி வெளிப்படுத்துவது என்பது பல வகை இருக்கிறது. வாயால சொல்லலாம், அல்லது வணங்கி தெரியப்படுத்தலாம், அல்லது அவர்களுக்கு வேண்டிய நல்ல காரியங்களை செய்து கொடுத்து தெரியப்படுத்தலாம். ஏதோ ஒரு வகையில் தெரியப்படுத்தினால்தான் அவன் அன்போடு இருக்கிறான்னு தெரியும். அவன் மனசுக்குள்ள வெறும் அன்பை மட்டும் வைத்துக் கொண்டிருப்பதில் பயனில்லை. தந்தை மகனுக்கு இடையில் கூட இது மாதிரி சில பிணக்குகள் பல குடும்பத்துல வருது. எங்க அப்பாவுக்கு மேல அன்பே இல்லைங்கிற மகன். ஏன்னா அவர் எனக்கு ஒரு நல்லதும் செய்யல, அவர் என்னிடத்தில் ஒரு நாள் கூட அன்புவா மகனே நான் உன்னிடத்தில் மகிழ்ச்சியாக பழக தயாராக இருக்கிறேன்னு சொன்னதில்லை அப்படிங்க. அன்பை சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்ப்பது மனித மனங்களுடைய இயல்பு. அப்படி சொல்லலைனாலும் செயலாவது காட்டணும். ஆக மனம், மொழி, மெய் என்ற மூன்றில் ஏதாவது ஒன்றின் மூலமாக அந்த அன்பை வெளிப்படுத்தும். இப்ப இவர் என்ன நினைச்சுக்கிட்டு போறாரு சுந்தரர், நான் எல்லா அடியவர்களுக்கும் அடியவன், அவர்களுக்கெல்லாம் நான் அடிமை, நான் சிவபெருமானுக்கு தோழனாக இருக்கலாம், ஆனால் சிவனடியார்களுக்கு நான் அடிமை என்பதை நான் இவர்களுக்கு எப்படி தெரியப்படுத்துவேன், அது எப்படி தெரியப்படுத்துவது என்பது எனக்கு புரியவில்லையே என்று நினைத்துக் கொண்டே போகிறார். அந்த நினைப்போடுதான் அவர் உள்ள போறார். ஆனா இவர்கள் இங்கே அவர் தங்களை அலட்சியப்படுத்தி விட்டு போகிறாருன்னு நினைச்சு அப்படி அதையும் மற்றவர்கள் எல்லாம் கோவப்பட்டாலும் கூட மனத்தோட வச்சுக்கிறாங்க. அதை வெளிப்படுத்தியவர் விரல்மண்டர். அதான் விரல்மண்டருடைய தனிச்சாதனை. வேற ஒன்னும் அவர் எந்த செயலும் செய்யல. திருத்தொண்டர் பிள்ளைக்கறி கொடுத்தார், கண்ணப்பர் கண்ணை கொடுத்தார் என்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு செயல் சொல்றோம்ல. விரல்மண்டருக்கு என்ன செயல் சொல்லணும்னா ஒரு செயலும் இல்லை. அவர் எந்த செயலும் செய்யவில்லை. அவர் சிவனடியார்களை வணங்கி வாழ்க்கை நடத்தினார். அந்த சிவனடியார்களை அலட்சியப்படுத்தினால் நான் சிவனையே அலட்சியப்படுத்துவேன் என்பதுதான் அவருடைய சாதனை, அவருடைய தனிச்சிறப்பு. அந்த சிறப்பு இங்கே வெளிப்படுகிறது. தேவாசிரிய மண்டபத்தில் சுந்தரர் போகிற பொழுது அவருக்கு ஏற்படுகிற அந்த அனுபவம், அவர் சிவபெருமானையே தூக்கி எறிய தயாராக இருக்கிறார் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. அப்படி இவர் சொல்லிட்டு அங்க இருக்கிறாங்க இவங்கெல்லாம். இவர் போறாரு, நேர சிவபெருமான் இடத்துக்கு போகிறார். இவர் எதுவா இருந்தாலும் நண்பர்கிட்ட தானே பேசுவார். நேர நண்பன் இடத்தில் போனார். ஐயா, நான் உள்ளபடியே எல்லா சிவனடியார்களுக்கும் அடியவன் என்பது என்னுடைய மனம். அந்த மனத்தினுடைய தாழ்மை உணர்ச்சி உனக்கு தெரியும். ஆனால் அதை எப்படி அவர்களுக்கு புரிய வைப்பது என்று எனக்கு புரியல. அதனால என்னை இப்பொழுது அவர்கள் தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கிறார்கள்.
என்னை தூக்கி எறிவதோடு இல்லாமல் என்ன காரணமாக உன்னையும் தூக்கி எறிகிறார்கள். சிவபெருமான அவங்க வேற யாருக்காகவும் தூக்கல, சுந்தரருக்கு அவன் துணையாக இருக்கிறார். சுந்தரரின் அகம்பாவத்துக்கு அல்லது ஆணவத்துக்கு சிவபெருமான் துணையாக இருக்கிறார் என்றால் அவரையும் நாங்கள் ஒதுக்கி விடுவோம் சொல்றாங்க. அதனால என்னால் நீயும் ஒரு பழிச்சொல்லை சுமக்க வேண்டாம். நான் அவர்களுக்கெல்லாம் அடிமை என்பதை நான் எப்படி வெளிப்படுத்துவது என்பதற்கு எனக்கு ஒரு வழி சொல்லுன்னார். அப்ப சிவபெருமான் சொன்னாரு, உலகத்தில் மிகச்சிறந்த பக்தி மார்க்கத்தோடு சாதனை செய்த அடியவர்கள் எல்லாருடைய வரலாற்றையும் சுருக்கமாக சொல்லுகிற மாதிரி நீ ஒரு பதிகம்பாடு, அதுக்கு திருத்தொண்ட தொகை என்று பெயர் சூட்டு. அந்த திருத்தொண்ட தொகை என்கிற பதிகத்தை நீ பாடிவிட்டாயானால் நீ எல்லா சிவனடியாருக்கும் கீழ்ப்பட்ட அடியவன், நீ சிவனை வணங்குவதை விட அந்த அடியார்களை வணங்க தயாராக இருக்கிறாய் என்பது உலகத்துக்கு தெரியும். அப்படி தெரிவதற்கு ஒரு வழி, நீ திருத்தொண்ட தொகையை பாடு என்று சொன்னான். உடனே முதலில் என்னை பாடு, அர்ச்சனை பாட்டே ஆகும் என்று சொன்ன பொழுது சுந்தரர் என்ன பதில் சொன்னாரோ அதே பதிலை இப்பொழுதும் சொல்கிறார். நீங்க சொல்றதெல்லாம் சரி, உலகத்தில் இருக்கிற நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சிவனடியார்களில் நான் எப்படி சில பேரை தேர்ந்தெடுப்பது, யார் அந்த சாதனையாளர்கள் என்று எனக்கு எப்படி தெரியும்? அதை எனக்கு நீ தெரியப்படுத்துவாயானால் நான் அவர்கள் மீது பாடல் பாடுகிறேன், அவர்கள் மீது நீ சொல்லுகிற மாதிரி ஒரு பதிகத்தை பாடுகிறேன் என்று சொன்னார். உடனே சிவபெருமான் சொன்னார், நீ பாடு, நான் உன் மனத்தில் இருந்து யார் யாரை பாட வேண்டும் என்பதை சொல்லுகிறேன், நீ பாடு. முதன்மை அடியாருடைய பெயரை நானே எடுத்து தருகிறேன். தில்லைவாழந்தனர்கள் அடியார்க்கும் அடியேன் என்று அந்த பதிகத்தை தொடங்கு. அதை வரக்கூடிய மற்ற அடியார்கள் பெயர்களை நான் உன் மனத்தில் இருந்து சொல்லுவேன். உன் வாயிலிருந்து வார்த்தை வருமே தவிர அது உண்மையில் என்னுடைய வார்த்தை. இது சுந்தர தேவாரத்தில் பல இடத்தில் அவர் சொல்லுகிறார். சுந்தர தேவாரத்தில் பல இடங்களில் சொல்கிறார், என் வார்த்தை தன் வார்த்தையாக என்று. என்னுடைய கூற்று சிவபெருமானுடைய கூற்றாகத்தான் வெளிவருமே தவிர என்னுடைய கூற்றாக வெளிவராது என்று சுந்தரர் சொல்லுகிறார். எனதுரை தனதுரையாக. இதெல்லாம் தேவாரத்தில் இருக்கிற தொடர்கள், அது ஒரு இடத்துல இல்ல. சுந்தரர் தேவாரத்தில் பல இடங்களில் இந்த தொடர் வருகிறது. எனதுரை தனதுரையாக, என் கூற்று அவர் கூற்றாக, என் வார்த்தை அவர் வார்த்தையாக சிவபெருமான் பாடுகிறார். அதனால பாடுறதெல்லாம் ஒண்ணும் என்னுடையதில்லை, இவையெல்லாம் என்னுடைய கைங்கரியம் என்று நினைக்க வேண்டாம். இவையெல்லாம் என் மனத்திற்குள் இருந்து என் வாய்மொழி வழியாக சிவபெருமான் வெளிப்படுத்துகிற செய்தி. ஆகையினால இந்த புராணங்கள் எல்லாம், இந்த தேவாரங்கள் எல்லாம் என்னுடைய கூற்று என்று யாரும் நினைக்காதீர்கள், இவையெல்லாம் சிவபெருமானுடைய கூற்று. எனது உரை தனதுரையாக செய்தவனவன் என்று சொல்லுவார். அப்படி இங்கே இந்த திருத்தொண்ட தொகையையும் சிவபெருமான் அவருடைய உரையாகத்தான் அமைத்து தருகிறார். அதற்கு அவர் எடுத்துக் கொடுக்கிற அந்த முதல் அடிதான் தில்லைவாழந்தனதம் அடியார்க்கும் அடியேன் என்பது. அதை ஆரம்பித்து இவர் 11 பாடல்கள் பாடுகிறார். அந்த திருத்தொண்ட தொகை என்பது 11 பாடல்கள். அந்த 11 பாடல்கள் தான் தேவாரத்துக்கு மூலம். தேவாரத்தினுடைய தொடக்கம், அல்லது தேவாரத்தினுடைய முன் நூல் என்பது, முன்பு நூல் என்பது ஒரு நூலை வைத்து அதற்கு வழி நூலாக மற்ற நூல்கள் வரும். அப்படி பார்க்கிற பொழுது ஒரு முந்து நூலாக இந்த தேவா பெரிய புராணத்துக்கு முந்து நூலாக அமைந்தது இந்த திருத்தொண்ட தொகை. 11 பாட்டு. இந்த 11 பாட்டுல 63 தனியடியார்களையும் 9 தொகையடியார்களையும் ஆக மொத்தம் 72 பேரை இந்த 11 பாட்டுல அவர் குறிப்பிடுகிறார். மிக சுருக்கமாக பெயரை சொல்லி, ஊரை சொல்லி, அவர்கள் செய்த செயலை சொல்ல முடியுமானால் அதையும் சொல்லி, அவர்களுக்கு நான் அடியேன், அவர்களுடைய அடியவர்களுக்கு கூட நான் அடியேன் என்று சொல்லி, சில பேரை சொல்லுகிற பொழுது அவர்களுக்கு அடியேன்கிறாரு, சில பேரை சொல்லுகிற பொழுது அவர்களுடைய அடியவர்களுக்கு நான் அடியேன் என்று தன்னை இன்னும் கீழ்மைப்படுத்தி தாழ்மை உணர்ச்சியை வெளிப்படுத்துகிற மாதிரி அந்த 11 பாடலை பாடியிருக்கிறார். நம்ம அந்த 11 பாடல் அடிப்படையில் தான் பெரிய புராணத்தை சேக்கிழார் எழுதினார். அந்த 11 பாடல் அடிப்படையில் தான் நான் இந்த தொடர் சொற்பொழிவில் வரிசையாக சொல்லிக் கொண்டு வருகிறேன். முதல் பாடல்ல 6 தனியடியாரையும் 1 தொகையடியாரையும் 7 பேரை சொல்லி இருக்கிறார். தொகையடியார்கள் கதையை நம்ம ரொம்ப அதிகம் பார்க்க வேண்டாம், தனியடியாரை பார்ப்போம். அப்ப அந்த 6 பேர்ல நம்ம இது வரைக்கும் 4 பேரை பார்த்துருக்கோம் இல்லையா? எடுத்த உடனே பார்த்த திருநீலகண்டர், அதற்கு பிறகு வருகிற ஏற்பகை நாயனார், அப்புறம் இளையான்குடி மாறநாயனார், அதற்கு பிறகு 4வதாக வந்த மெய்ப்பொருள் நாயனார். இந்த 4 பேர் கதையை பார்த்திருக்கிறோம். 5வதா விரல்மெண்டர் பார்த்து கொண்டிருக்கிறோம். 6வது அமர்நீதி. இந்த 6 பேரை முதல் பாட்டுல சொல்றார். தில்லைவாழ் அந்தனதம் அடியார்க்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயவனார்க்கு அடியேன், இல்லையே என்னாத ஏற்பகைக்கும் அடியேன், இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன், வெல்லுமா மெய்ப்பொருள் வெல்லுமா மிகப்பொருள் மெய்ப்பொருட்கும் அடியேன்,
அல்லிமன் முல்லையந்தார் அமர்நீதி கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காடே என்பது அந்த முதல் பதிகம். அதன் முதல் பாடல். அந்த முதல் பாடலில் 6 பேரை சொல்கிறார். நம்ம 4 பேரை பார்த்திருக்கிறோம். 5வதாக இருக்கிற விரல்மண்டரை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். விரல்மண்டர் செய்த சாதனை என்பது வேற ஒண்ணும் இல்லை. சிவபெருமான் தங்களை சுந்தரர் தங்களை அலட்சியப்படுத்துவதாக அவர் நினைத்தார். உண்மையில் சுந்தரர் அலட்சியப்படுத்தல. அவரு மனத்திற்குள் குளிஞ்சி கொண்டுதான் போகிறார். எல்லாருக்கும் அடியவர்கள் என்பதை நான் எப்படி காட்டுவது? ஒவ்வொரு நாளும் வந்த உடனே இவங்க எல்லாரையும் கும்பிட்டுட்டு தான் அங்க போய் கும்பிடணுங்கிறது எனக்கு அவ்வளவு சரியான ஒரு முறையாக தெரியவில்லை. ஏன்னா அது தினம் நடக்கணும். அவர் தினம் ஜெவங்கோயிலுக்கு வர்றவர். இவங்கள சில பேர் இன்னைக்கு மட்டும் வருவாங்க, சில பேர் வராம கூட இருப்பாங்க. அதனால இவர்களையும் சில பேர் தினம் வர்றவங்க இவங்கள சில பேர் இருப்பாங்க. அப்படி தினம் வர்றவங்களுக்கு என்னுடைய பெருமை தெரியும். தினம் வராதவங்களுக்கு நான் வணங்குவதனால் மட்டும் தெரிந்து விடுமா, நான் வணங்குவது மட்டும் அதுக்கு போதுமா என்றெல்லாம் மனத்துக்குள் நினைத்துக் கொண்டு இந்த சிவனடியார்களை விட நான் பணிவானவன், அவர்களையும் வணங்க நினைக்கின்றவன் என்பதை நான் எப்படி தெரியப்படுத்துவேன் என்று அவர் புரிஞ்சு கொண்டு போகிறார். ஆனால் அவர் அலட்சியப்படுத்துவதாக விரல்மண்டர் நினைத்து அவர் எனக்கு புறகு, எனக்குன்னு சொல்லவர், நமக்கு அவர் புறகு என்று சிவனடியார்களோடு சேர்ந்து சுந்தரரை தள்ளி வைத்தார். அது மட்டும் இல்ல, சுந்தரர் சிவபெருமானுடைய தோழர். அதனால சிவபெருமான் அவருக்கு மிகவும் வேண்டியவர். நீங்க சுந்தரரை தள்ளி வைக்கணும்னு சொல்றீங்களே என்று ஒருவர் சொன்ன உடனே அவர் புரிஞ்சுக்கிறார். முதல்ல அவர் நினைக்கல, அது தெரியல அவருக்கு. இப்ப புரிஞ்சுக்கிறார். ஓஹோ, சுந்தரர் சிவபெருமான் அவருக்கு நெருங்கிய நண்பருங்கிறதுனாலதான் ஆணவம் ஏற்பட்டு அகம்பாவம் ஏற்பட்டு மற்ற சிவனடியாரை வணங்காமல் போறார் போல இருக்கு. அப்ப அந்த அகம்பாவத்தை அவருக்கு கொடுத்த சிவபெருமானும் நமக்கு பிறகு சொன்னார். இதுதான் வீரமண்டருடைய கதையில ஒரே ஒரு சாதனை. எல்லாருக்கும் ஒண்ணுதான். அதுதான் அது பெரிய புராணத்துடைய கடைசி பகுதியில் ஒரு பாடலில் பெரிய புராணம் சொல்லுகிறது. ஒன்று காதலித்து வாழ்ந்தவர்கள். இந்த ஒவ்வொரு அடியாருமே வாழ்க்கையில் ஏதோ ஒரே ஒரு செயலை மட்டுமே காதலித்து அதையே தங்கள் வாழ்க்கையின் குறிக்கோளாக வைத்துக் கொண்டு அதிலே வருகிற இடையூறுகளை எப்படி வென்றெடுத்தார்கள் என்று மட்டும் சொல்லுகிற வரலாறு தான் இவர்களுடைய வரலாறு. அந்த ஒன்றாக விரல்மண்டர் எடுத்துக்கொண்டது என்னன்னா, சிவனை வணங்குவதை விட சிவனடியார்களை வணங்குவது வாழ்க்கையில் முக்கியமான ஒன்று. அப்படி வணங்காதவன் நம்மால் புறக்கணிக்கப்பட வேண்டியவன். அப்படி வணங்காதவனுக்கு துணையாக ஒரு கடவுள் இருப்பாரே, ஆனால் அவரும் புறக்கணிக்கத்தக்கவர் என்று எல்லாரையும் புறக்கணிக்கிற நிலைக்கு விரல்மண்டர் சென்றார். இதுல நமக்கு என்ன சிறப்பு என்றால், பெரிய புராணத்தை பாடிய சேக்கிழார் என்ன சொல்லுகிறார் என்றால், மற்ற அடியவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், உலகத்துக்கு திருத்தொண்ட தொகை என்கிற ஒரு அருமையான பதிகம், 63 நாயன்மார்களை பற்றிய குறிப்பை தருகிற ஒரு பதிகம் தோன்றுவதற்கு காரணகர்த்தாவாக அமைந்தவர் விரல்மண்டர். அதான் விரல்மண்டருடைய சாதனை. அவர் சிவபெருமானே புறகு என்று சொன்னது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதனால விளைந்த பயன் என்ன? அதனால் விளைந்த பயன் என்ன இந்த உலகத்துக்கு என்றால், இந்த உலகத்துக்கு 63 நாயன்மார்கள் யார் என்பதை அடையாளம் காட்டி இருக்கிற ஒரு பதிகத்தை உருவாக்கி தந்தவர், உருவாக்குவதற்கு காரணகர்த்தாவாக அமைந்தவர் விரல்மண்டர். அந்த பதிகத்தை சுந்தரரை பாடச் சொல்லி சிவபெருமான் சொன்னதற்கு காரணம் இந்த தேவாசிரிய மண்டபத்தில் நிகழ்ந்த ஒரு காட்சி. அந்த காட்சியில் முக்கியமான கதாநாயகராக அமைந்தவர் விரல்மண்டர். எனவே விரல்மண்டருடைய வரலாற்றில் விரல்மண்டர் செய்த சாதனை என்பது 2. ஒன்று, சிவனை விட சிவனடியார் முக்கியம் என்று உலகத்துக்கு உணர்த்துவது. 2வது, திருத்தொண்ட தொகை என்கிற ஒரு அருமையான நூலை, அதன் மூலம் 63 நாயன்மார்கள் யார் என்று அடையாளம் காட்டக்கூடிய ஒரு சிறப்பை இந்த உலகத்திற்கு உருவாக்கி தந்தவர். இந்த 2ஐயும் செய்த விரல்மண்டர் அதற்கு பிறகு என்ன ஆனார்? வழக்கமா நம்ம கதையில இந்த இதுவரைக்கும் பார்த்த கதையில எல்லாம் என்ன பார்த்தோம்? எந்த ஒரு குறிப்பிட்ட சோதனை அந்த அடியவருக்கு வைக்கப்பட்டு அதிலே அவர் வென்றாரோ, வென்றவுடன் சிவபெருமான் தோன்றுவார். அது கூட அவர்களுடைய பணி எப்படிப்பட்டது என்பதை பொறுத்து அவர் தோன்றுவார்னு சொன்னேன். திருநீலகண்டர், இயற்பகை நாயனார், இளையான்குடி மாறநாயனார், இந்த 3 பேருடைய வாழ்க்கை வரலாற்றில் அவர்களுடைய மனைவியரும் துணை இருந்து அந்த சாதனைகளை செய்தார்கள். மனைவியின் துணை இல்லை என்றால் திருநீலகண்டர் இளமையை துறந்திருக்க முடியாது. மனைவியின் துணை இல்லை என்றால் இயற்பகை நாயனார் மனைவியை கொடுத்து புகழ் பெற்றிருக்க முடியாது. நீ போன்னு சொன்னோன்னா புறப்பட்டு போனார்ல, அதான் அவர் செய்த துணை. அதுபோல இளையான்குடி மாறநாயனாரை பொறுத்தவரை மழை நேரத்தில் வந்த தன்னுடைய வறுமை நேரத்தில் வந்த சிவனடியாருக்கு எப்படி உணவு படைப்பது என்பதற்கு யோசனை சொன்னதெல்லாம் அவர். நீங்கள் போய் நெல்லை பறித்து கொண்டு வாருங்கள், புன்சை பயிரை பறித்து கொண்டு வாருங்கள், விறகுக்கு ஏதாவது ஒரு வழி செய்யுங்கள் என்றெல்லாம். அதனால அவளுடைய பணி இருந்தது. அதனால இந்த 3 பேருக்கும் சிவபெருமான் தோன்றுகிற போது என்ன செய்தார்னா, உமையம்மையோடு ரிஷபாரூடராக தோன்றினார்.
இது 3 பேருடைய வரலாற்றில் பார்ப்பது. நாம் அடுத்து வந்த மெய்ப்பொருள் நாயனார் வரலாற்றில் நான் அது ஏற்கனவே சொல்லிட்டதுனால அதை விரும்பின ஞாபகப்படுத்துனதுனால அதுல நான் அந்த குறிப்பை சொல்ல மறந்துட்டேன். அங்க பாத்தீங்கன்னா உண்மையில சிவபெருமான் வரவே இல்லை. இந்த 3 பேருக்கும் சோதனை வைத்தவர் யாருன்னா சிவபெருமான். அவரே தான் சிவனடியார் வேடத்துல வந்தாரு. வந்துதான் ஓட்டை வைத்து சொல்லி திருநீலகண்டர் வரலாற்றை நடத்தினார். அவரே தான் வந்து எனக்கு உன் மனைவியை கொடுன்னு கேட்டாரு. அவரே தான் வந்து எனக்கு பசிக்குதுன்னு உணவு கேட்டாரு. ஆனால் 4வதாக வருகிற அந்த மெய்ப்பொருள் நாயனார் கதையில் சிவபெருமான் வரவே இல்லை. வந்தது சிவனடியார். உண்மையான சிவனடியார் கூட இல்ல, ஒரு வஞ்சகன் முத்தநாதன் என்கிற எதிரி சிவனடியார் வேடத்தில் வந்தான். அந்த மெய்ப்பொருள் நாயனாருடைய வரலாற்றின் சிறப்பே சிவன் முக்கியமில்லை, உண்மையான சிவனடியார் என்பது முக்கியமில்லை, சிவனடியாருடைய வேடம் முக்கியம், அதுதான் மெய்ப்பொருள் என்று அவர் உலகத்துக்கு எடுத்து சொல்ல அவருடைய வாழ்க்கை வரலாறு பயன்பட்டது. அப்படி எடுத்து சொன்ன அந்த மெய்ப்பொருள் நாயனாருடைய வரலாற்றில் சிவபெருமான் வரல. வந்த முத்தநாதன் அவரை கத்தியால் குத்தி விட்டான். ஆனால் இவர் என்ன பண்ணாரு, அவனை காப்பாற்றணுங்கிறக்காக தத்தனை கூப்பிட்டு அவரை பாதுகாவலோடு அழைத்து சென்று இந்த ஊரின் எல்லையில் விட்டு விட்டு வா என்று சொன்னார். சொன்னதோட மட்டுமில்ல, அந்த கத்திக்காயத்தோடு தன் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு காத்து கொண்டிருந்தான். அவன் திரும்பி வருகிற வரை தத்தன் திரும்பி வந்து அவரை நான் பாதுகாவலாக அனுப்பிவிட்டேன் அவருடைய ஊருக்கு என்று சொன்ன பிறகு தன் உயிரை விட்டார். அப்படி உயிரை விடுகிற பொழுதும் கூட தன் மனைவியையும் மக்களையும் கூப்பிட்டு, நீங்கள் தொடர்ந்து இந்த நாட்டை ஆளுகிற பொழுதும் இந்த பகுதியை ஆளுகிற பொழுதும் நீங்கள் சிவனடியார்களுக்கு மரியாதை கொடுங்கள், அவர்களை போற்றுவதே உங்களுடைய முதல் கடமையாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு செத்தார். ஆக அங்கே சிவபெருமான் வரவே இல்லை. அப்ப செத்த உடனே அவருக்கு என்ன காட்சி கொடுத்தார் என்றால் அங்கே தெளிவாக சொல்லுகிறார், சிவபெருமான் மட்டும் காட்சி கொடுத்தார். சிவபெருமான் தன்னுடைய உருவத்தை அவருக்கு தெரியப்படுத்தி, நீ என்னோடு சிவலோகத்துக்கு வா, அங்கே நாள்தோறும் என்னை வணங்குகிற ஒரு மகிழ்ச்சியை உனக்கு நான் தருவேன், நீ அங்கே வா என்று அவரை அழைத்து சென்றார் என்று அந்த கதையை முடிக்கிறார். ஆக நீங்க ஒவ்வொரு புராணத்திலையும் பார்க்கிற பொழுது அந்த கடைசி பகுதியில் சிவபெருமான் எப்படி அருள் கொடுக்கிறார் என்றால் அவர்கள் செய்த சாதனையின் சூழல் என்ன, அதனுடைய அதுல யார் யாருடைய பங்கெல்லாம் உண்டு. அதுக்குதான் நான் சொன்னேன், கண்ணப்ப நாயனார் சிறுத்தொண்ட நாயனார் கதையில முருகனையும் கூட்டிகிட்டு வருவார். ஏன்னா அங்கே மகனாக வந்த சீராளனின் பணியும் இருந்தது அது. அதனால அப்படி யார் யாரெல்லாம் பணி செய்தார்களோ அவர்கள் வடிவத்தில் வந்து அருள் கொடுப்பது சிவபெருமானுக்கு இயல்பு. அப்படி இங்கே பார்த்தா இந்த 3 பேருக்கும் மனைவியோடு வந்து அருள் கொடுத்தார். மெய்ப்பொருள் நாயனாருக்கு தான் மட்டும் வந்தார். இங்க விரல்மண்டருக்கு அவர் வரவே இல்லை. ஏன்னா விரல்மண்டர் என்ன செஞ்சாரு, அவர் செய்தது பெரிய சாதனை. அதாவது சிவனடியார் அளவுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து அதற்காக சிவனையே புறக்கணிக்கிறேன்னு சொல்றது எல்லாரும் சொல்லிட முடியாது. அப்படி சொன்னவனே சிவபக்தரா இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது. எப்ப சிவனையே புறக்கணித்தாரோ இவர் என்ன சிவனடியார்னு கேட்பாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் இவர் சிவந்த சிவனடியார் தான் என்பதை உலகத்துக்கு உணர்த்துவதற்காக விரல்மண்டருக்கு பின்னாலே அருள் செய்கிறார். எப்படின்னா அதற்கு பிறகு நீண்ட காலம் விரல்மண்டர் வாழ்ந்தார். எப்படி வாழ்ந்தார், அதே வாழ்க்கை முறையோடு வாழ்ந்தார். எந்த ஊருக்கு போனாலும் அங்க இருக்கிற சிவனடியார்களை வணங்குவது, சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வது என்கின்ற நிலையில் தலையாத்திரைகள் போய் எல்லா இடத்திலும் சிவன் கோயிலுக்கு போவாரு. ஆனால் அங்கே சிவனை வணங்குவதற்கு முன்னால் அங்கே இருக்கிற சிவனடியார்களை வணங்குவார். அங்கே இருக்கிற சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வார். முடிந்தால் அவர்களுக்கு உணவளிப்பார். அப்படி எல்லாம் செய்து எல்லாரோடும் வாழ்கிற வாழ்க்கையை நீண்ட காலம் வாழ்ந்தார். மொத்தத்துல விரல்மண்ட நாயனார் புராணம் ஒரு 10 பாடல்களுக்குள்ள முடிஞ்சு போகுது. அதுல முக்கியமா கடைசியா சொல்லுகிற பகுதி இதுதான். அவர் அதற்கு பிறகு நீண்ட காலம் வாழ்ந்தார். அப்படி வாழ்ந்த காலமெல்லாம் சிவனடியார்களை வணங்கி வாழ்ந்தார். ஆனால் அவருக்கு சிவன் அருள் இல்லையா, சிவன் அருள் இருக்கிறது என்று பெரிய புராணத்தில் அதை பதிவு செய்யவில்லையா என்றால் செய்யப்படுகிறது. கடைசி பாடல்ல சொல்லுகிறார். அப்படி இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்து விரல்மண்டர் இறக்கிற பொழுது சிவபெருமான் தோன்றி அவரை தன்னோடு அழைத்து சென்றார். அப்படி செல்லுகிற பொழுது என்ன சொல்லி அழைத்து சென்றார், நீ இனிமேல் என்னுடைய சிவகணங்களுக்கெல்லாம் தலைவனாக இருப்பாயாக என்று சொல்லி சிவகணங்களுக்கு தலைவனாக, பின்னாலே இதே பதவி அந்த சண்டீச நாயனாருக்கு கொடுக்கப்படுகிறது. அவர் வருவதற்கு முன்னால், அவர் வரலாற்றுக்கு முன்னாலே விரல்மண்டர் வரலாறு நடக்கிறது. அப்பொழுது விரல்மண்டரை சொல்கிறார், நீ கணநாயகனாக இருக்கலாம். கணம் என்றால் சிவபெருமானுடைய கூட்டம், சிவகணங்கள் என்று அவர்களுக்கு பெயர். அந்த சிவகணங்களுக்கு நாயகனாக, அவர்களுக்கெல்லாம் தலைவனாக நீ இருக்கலாம் என்று கணநாயகனாக விரல்மண்டரை தன்னுடைய கைலாய உலகத்திற்கு அழைத்து செல்கிறார். அப்ப சிவபெருமான் நேரடியா வந்து காட்சி கொடுக்கல, அது மனைவியோடு வந்து காட்சி கொடுக்கல, தானா வந்து காட்சி கொடுக்கல, அசரீரியாக இவரை அழைக்கிறார். நீ என்னோடு கைலாயத்துக்கு வா, அங்கே கணநாயகனாக இருக்கலாம் என்று சொல்லி. அது எப்ப,
நீண்ட காலம் அவர் இயல்பா வாழ்ந்த பிறகு. அதனால தனிச்சாதனை இவர் செய்யவில்லை என்பது குறிப்பு. தனிச்சாதனை செய்தால் அந்த சாதனை முடிந்தவுடனேயே சிவபெருமான் தோன்றுவார். ஆனால் இங்கே தனிச்சாதனை ஒன்றும் இல்லை. இவர் புறகு என்று சொன்னது ஒரு சிறப்பு. அதனுடைய விளைவாக இந்த உலகத்துக்கு திருத்தொண்ட தொகை கிடைத்தது என்பது இன்னொரு சிறப்பு. இதையெல்லாம் மனத்திலே வைத்துக் கொண்டு சிவபெருமான் இவர் நீண்ட காலம் இயல்பாக வாழ வைக்கிறார். அப்படி வாழ்ந்த பிறகு அவர் இறக்கிற பொழுது அவருக்கு தோன்றி, நீ சிவலோகத்துக்கு வா, அங்கே சிவகணங்களுக்கு தலைவனாக இருக்கலாம் என்று அழைத்து சென்றார். இப்படி விரல்மண்ட நாயனாருடைய வரலாறு மிகச்சிறிய வரலாறு என்றால் கூட மிகச்சிறிய பெரிய செய்தியை உள்ளடக்கமாக கொண்டிருக்கிற ஒரு வரலாறு என்பதை நாம் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். திருத்தொண்ட தொகை இல்லை என்றால் பெரிய புராணமே இல்லை. இந்த 63 நாயன்மாருடைய வரலாறே நமக்கு தெரிந்திருக்காது. அவருடைய வரலாறுகள் தெரிந்ததனால்தான் இந்த 63 நாயன்மார்களும் கடவுளர் போல ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவருடைய சிலை படிமங்கள் எல்லா சிவன் கோயிலிலும் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அதற்கெல்லாம் காரணகர்த்தாவாக அமைந்தவர் இந்த விரல்மண்டர். அதனாலதான் விரல்மண்டருக்கு இந்த 63 நாயன்மார்களில் ஒரு இடத்தை கொடுத்து அவரை பாடி வைத்திருக்கிறார்கள். அந்த இடத்தை கொடுத்ததோடல்ல, அவரை சிவலோகத்துக்கு அழைத்து சென்று அங்கே இருக்கிற சிவகணங்களின் தலைவராக சிவபெருமான் நியமித்தார் என்பது செய்தி. அதனால இங்கே நம்ம விரல்மண்டர் வரலாறு சிறியதாக இருந்தாலும் அதற்குரிய பின்புலம் அந்த தடுத்தாட்கொண்ட வரலாறு. தடுத்தாட்கொண்ட வரலாற்றில் நான் உனக்கு நண்பன் என்று அந்த சிவபெருமான் சொன்னதனால்தான், அந்த நட்புறவு கொடுத்த ஆணவத்தினால் சிவனடியார்களை அவர் அலட்சியப்படுத்துகிறார் என்று விரல்மண்டர் நினைத்ததனால்தான் அவர் சிவனையே தனக்கு புறகு என்று சொன்னார். அதனால அதுக்காகத்தான், அது தெரியணுங்கிறதுக்காக தான் நான் தடுத்தாட்கொண்ட புராணத்தை சொன்னேன். உள்ளபடி பெரிய புராண சொற்பொழிவு தடுத்தாட்கொண்ட புராணம் சொல்லாம அந்த சொற்பொழிவு நிறைவேறாது. ஆனால் எப்ப சொல்லணுங்கிறது தெரியணும். அது எப்ப சொல்லணும்னா விரல்மண்டர் கதையை சொல்லுகிற பொழுதுதான் சொல்ல வேண்டும் என்றால் அப்பத்தான் அந்த காரணம் தெரியும். சிவபெருமானே தூக்கி எறிவதற்கு என்ன காரணம்னா, அவர் தன்னுடைய நட்பை சுந்தரருக்கு கொடுத்தார். அந்த நண்பன் என்கிற உரிமையில் இவர் சிவனடியார்களை அலட்சியப்படுத்துகிறார் என்றெல்லாம் விரல்மண்டர் நினைத்ததுனால அதை தூக்கி எறிஞ்சார். அப்ப அதை நான் சொல்லணும். அதுக்காகத்தான் அங்க தடுத்தாட்கொண்ட புராணத்தை சொன்னேன். அதை அடிப்படையில் சிவபெருமானை புறகு என்று சொன்னதனால் அதை தாங்க முடியாத சுந்தரர், நான் எப்படி இதிலிருந்து மீள்வது என்று சிவபெருமானிடத்திலேயே வழி கேட்டார். சிவபெருமான், நீ திருத்தொண்ட தொகை பாடு, அப்புறம் உலகம் என்னை போற்றும். நாம இப்ப பெரிய புராணத்துல முதல்ல அதுதான் செய்தியே. பெரிய புராணத்துடைய தொடக்கத்துல பாத்தீங்கன்னா, உபமன்ய முனிவர் ஒரு முனிவர் இருக்காரு. அவருடைய சீடர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிற பொழுது தெற்கு பக்கத்துல இருந்து ஒரு அருமையான சுடர் வருகிறது, ஒளி வருகிறது. உடனே அதை பார்த்து அந்த சீடர்கள் கேட்கிறார்கள் உபமன்ய முனியிடம், இது என்ன ஒளி என்று. அவர் சொன்னாரு, சுந்தரர் அவதரித்து விட்டார். யார் சுந்தரர்? அவர் எப்படி, அவர் எங்க அவதரித்திருக்கிறார், என்ன செய்தின்னு நான் சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு அவர் தடுத்தாட்கொண்ட புராணத்தை சொல்றார். ஆளாள சுந்தரராக கைலாயத்தில் இருந்ததையும், கமலினி அனிந்திதை என்பவர்களை விரும்பியதும், அவர்களுக்காக பூமியில பிறக்க சொல்லி ஆண்டவன் ஆணையிட்டதும், அப்படி அவன் பிறந்த அன்றைக்கு இந்த உபமன்ய முனிவரும் சீடர்களும் அந்த ஒளியை பார்க்கிறார்கள், அந்த சுடரை பார்க்கிறார்கள். பூமியில் ஒரு பக்தர், ஒரு மிகச்சிறந்த சிவனடியார், உலகத்துக்கு சிவபக்தியை போதிக்கக்கூடிய ஒருவர் தோன்றி இருக்கிறார் என்பதை சொல்லுவது. அதனால அங்கே அவர் சொல்வார், உலகம் உய்ய திருத்தொண்ட தொகை தந்த சுந்தரர் பிறக்கிறார். அவர் உலகம் உய்ய ஒரு காரணமாக அமைவது திருத்தொண்ட தொகை. அந்த திருத்தொண்ட தொகை பாடுவதற்கு காரணமாக அமைந்தவர் விரல்மண்டர் என்ப அளவில் அவருடைய வரலாற்றை நாம் இன்றைக்கு நிறைவு செய்து கொள்வோம். அடுத்த வாரம் நாம அமர்நீதி நாயனாருடைய புராணத்தை பார்ப்போம். அது கொஞ்சம் பெருசு. ஆனால் இதே ஒரு வாரத்துக்குள்ள நம்ம சொல்லிடலாம், ஒரு நாள் வகுப்புக்குள்ள சொல்லிடலாம். அந்த அமர்நீதி நாயனாருடைய கதை அடுத்த வாரம் பார்க்கிறோம். அதோடு அந்த திருத்தொண்ட தொகையின் முதல் பதிகத்தில் சொல்லுகிற 6 நாயன்மார்களுடைய வரலாறு நிறைவேறுகிறது. இந்த அளவில் இன்றைக்கு நாம் இதை நிறைவு செய்து கொள்ளலாம் என்று கருதுகிறேன். வணக்கம். வேற செய்திகள் இருந்தால் சொல்லலாம். வணக்கம். அருமையா ஒரு பாயிண்ட் நல்லா ஸ்ட்ரெஸ் பண்ணீங்க. அதாவது சிவன் அடியார் வேடம் தான் முக்கியம் அப்படிங்கிற இம்பார்ட்டன்ஸ் இந்த நாயன்மார் வரலாறுல ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னீங்க. அதுதான் நம்ம திருநீரு, ருத்ராட்சம், இந்த வேடங்கள் தான் முக்கியம் சிவனடியாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணீங்க. ரொம்ப ஒரு கோர்வையா ரொம்ப அழகா சொன்னீங்க. எல்லாருக்கும் புரியுற மாதிரி. இதுதான் ரொம்ப கடினம். அதாவது கேட்கல செய்தி, நீங்க என்ன மியூட்ல வச்சிருக்கீங்களா? இல்லையே, கேட்கலையா? கேக்குது கேக்குது கேக்குது. இல்லைண்ணே, நீங்க வந்து ஒரு கோர்வையா ரொம்ப அழகா வந்து சொன்னீங்க. அதாவது எல்லாருக்கும் புரியுற மாதிரி ரொம்ப அழகா சொன்னீங்க நீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொன்னு வந்து இந்த தூது சொன்னீங்க.
அந்த தூது அருமையானது. அதாவது புராணங்கள்ல எந்த தூதுமே வெற்றி பெறல. மகாபாரதத்துல கண்ணன் தூது தோல்வி. ராமாயணத்துல அங்கதன் தூது தோல்வி. இதுல கந்த புராணத்துல வீரபாகு தூது தோல்வி. ஆனா இங்க சுந்தரருக்கு சிவபெருமான் போன தூதுதான் வெற்றி. வெற்றி இப்பவும் வெற்றி. பின்னால இப்ப சங்கிலியை திருமணம் செய்து கொண்ட பிறகு ஒரு முறை தூது போவாரு. அப்ப கூட ஒரே நாள்ல ஒரு தூதா போகாம 2 தடவை போவாரு. 2 தடவை போய் அந்த தூதுல ஒரு வெற்றியை முடித்து தருவார். அதனால சிவபெருமானுடைய தூது இங்க 2 இடத்துலயுமே வெற்றி தான். அதை எப்படி செய்யணுமோ அவர் செய்வார். நேரடியா செய்யல. உடனே அங்க இருக்கிற பெரியவர்களிடத்துல சொல்லி விடுகிறார். அந்த ஊர்ல இருக்கிற பெரியவர்களிடத்துல இந்த கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னு. அப்படி அவங்க பண்ணி வைக்கிறாங்க. அதனால அது ஒரு நல்ல செய்தி, நல்ல தூது. தூது சிறப்பா இருக்கு. அது நட்பு தான் இங்க முக்கியம். சிவபெருமானை சகமார்க்கத்தில் வணங்கியவர் சுந்தரர். அதை அவர் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான். வேற யாருக்கும் கேள்வி இருக்கான்னுகிட்ட கமெண்ட்ஸ் இருக்கா சொல்லுங்க. திருவெண்ணைநல்லூர்ல இன்னமும் அந்த பிராது மண்டபம்னு இருக்கு அண்ணே. அந்த கோவில்ல வந்து பிராது மண்டபம்னு ஒரு மண்டபம் இன்னமும் இருக்கு. அங்க வந்து ஒரு முதிய சிவபெருமான் அந்த முதியவரா வந்த வடிவமும் பக்கத்துல சுந்தரர் இருக்க மாதிரி அந்த மண்டபத்துல இருக்கு. இன்னமும் மக்கள் என்ன பண்றாங்கன்னா தங்களுடைய வேண்டுதலை வந்து ஒரு கோவில்லையே ஒரு பேப்பர் கொடுக்கறாங்க. அதுல எழுதி அங்க வச்சா நிச்சயமா 90 நாளைக்குள்ள முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அந்த திருவெண்ணைநல்லூர் மக்களுக்கு இருக்கு. இன்னமும் மக்கள் அதை நம்பி பண்றாங்க. அதானே இந்த கதைகளுடைய வரலாற்றுடைய சிறப்பே. பக்தியை வெறும் பக்தியா வச்சுக்காம அந்த பக்தியை வந்து மக்களுக்கு நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு கூட நம்பிக்கையை உண்டாக்குவதற்காக என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்திருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள். அவர்கள் செய்த அந்த பல செயல்களில் இது ஒன்று. திருவெண்ணைநல்லூரில் வழக்கு நடந்தது என்பதும் அந்த வழக்கினுடைய முடிவு என்ன என்பதும் அதனுடைய விளைவாக சுந்தரர் சிவபெருமானுக்கு நண்பரானதும் அப்ப நாமும் அங்கே போய் நம்முடைய வேண்டுதலை சொன்னால் நமக்கு அது நிறைவேறும் என்ற ஒரு நம்பிக்கையை மக்களுக்கு அது கொடுக்கிறது. அதனால அதை அவங்க இன்னைக்கும் செய்கிறார். நம்ம வழக்குன்னு சொல்றத பேச்சு வழக்குல நம்ம செட்டி வீட்ல எல்லாம் பிராதுமம்ல பிராது போட்டிருக்கான்னு அதே மாதிரி பிராது மண்டபம் அப்படிங்கிற அந்த சொல்லே இருக்குங்க. பிராதுங்கிறது பின்னால ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல நிறைய சான்ஸ்கிரிட் சொற்களும் நிறைய அரபு சொற்களும் வழக்கில் புகுந்தது. இடையில முகமதியர் ஆட்சி எல்லாம் வந்ததுனால அந்த அரபு சொற்கள், பிராதுங்கிறது ஒரு அரபு சொல். அந்த சொல்லு வழக்கை குறிப்பதற்குரிய சொல். அது பின்னால நமக்கு புழக்கத்துல வந்துருச்சு. தாசில்தார், தாலுகா, இது எல்லாமே அரபு சொல். இது எல்லாம் வந்து வெள்ளக்கார ஆட்சியில நமக்கு வந்து முஸ்லீம் சொற்கள். ஏன்னா முஸ்லீம் ஆட்சி அதுக்கு முன்னால இருந்துச்சு. அவங்க அப்ப வழக்குல வந்த அரசாங்க ஆவணங்களில் இடம்பெற்ற சொற்கள் பின்னால நமக்கு வழக்கத்துல வந்துச்சு. இன்னமும் நம்ம அதை இன்னும் மாத்தாம வச்சிருக்கோம். எவ்வளவோ காலத்துக்கு முன்னால திராவிட இயக்கங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே அதெல்லாம் தமிழ்ல மாத்திரம்னு சொல்லிட்டு வட்டாட்சியர் என்று சொன்னாங்க. ஆனா யாரு இப்ப வட்டாட்சியர்னு சொல்றாங்க? எல்லாம் தாசில்தாரை பார்க்க போறோம்னு தான் சொல்றாங்க. அதனால பேச்சு வழக்குல இந்த பழைய வழக்கு தான் இன்னும் இருக்கு. ஆனால் எழுத்து வழக்கில் ஆவணத்தில் வட்டாட்சியர் என்று இன்றைக்கு வந்துருச்சு. அது மாதிரிதான் இந்த பிராதம் வழக்கு என்பது பிராது என்று இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி அந்த நம்ம ஆட்சி சொன்ன மாதிரி பெரியவங்க வக்கீல பார்க்க போறது என் பிராது சம்பந்தமா நான் இன்னைக்கு வக்கீல பார்க்க போறோம்னு தான் சொல்லிட்டு போறாங்க. அதனால பிராது என்பது நமக்கு பழக்கத்துல வந்து விட்ட ஒன்று. அதுல இந்த நம்ம நினைக்கிறோம் வெள்ளக்கார வந்த பிறகுதான் இந்தியன் பீனல் கோட் அந்த மக்காலேங்கிறவன் எழுதுன நமக்கு எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இந்த சுந்தரர் 1000 வருஷம் முன்னாடி அவர் வந்து சுந்தரர் வந்து அந்த தடுத்தாட்கொண்ட புராணத்துல பார்த்தோம்னா நீங்க சொல்ற மாதிரி 3 விதமான ப்ரூஃப் வேணும்னு கேக்குறாங்க. எழுத்து ப்ரூஃப் வேணும், இல்லைன்னா சாட்சி இருக்கணும் யாராவது. அப்பவே அதெல்லாம் இருக்கு பாருங்க. இவங்க கொண்டு வரதுக்கு முன்னாடி சாட்சி வரும். இல்லைன்னா ஊர்ல தான் வழக்கமும் இருக்கணும். ஆட்சி, ஆவணம், காட்சி. சாட்சி ஆட்சி என்றால் பக்கத்துல இருக்கணும். இது அந்த ஊர்ல இப்படி நடந்துருக்கு. இந்த ஊர்ல இப்பவும் கூட என்ன செய்யறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல ஏற்கனவே இந்த கேஸுக்கு இப்படி தீர்ப்பு சொல்லியிருக்கான், அந்த கேஸுக்கு இப்படி தீர்ப்பு சொல்லியிருக்கான்னு அது ஆட்சி. காட்சி என்பது சாட்சி, ஐ விட்னஸ். ஆவணம் என்பது ரெக்கார்டு. மூணுல ஏதாவது ஒண்ணு வேணும்னா அந்த காலத்திலே சொல்லியிருக்காரு பாருங்க சேக்கிழார். 10ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட பெரிய புராணத்திலேயே அவர் குறிப்பிடுகிறார். ஆட்சி, ஆவணம், காட்சி என்ற மூன்றில் ஒன்று இருக்குமையாக சொல் என்று அந்த அந்தணர் சபையில் அந்த நீதி பரிபாலிக்கின்றவர்கள் கேட்கிறாங்க அந்த முதியவரை. அதனால அந்த 3 இன்னைக்கு நமக்கு வழக்குல இருக்கு. அத நம்ம அது தவிர நீங்க சொன்ன மாதிரி
ஜெராக்ஸ் அன்னைக்கே இருந்திருக்கு, நகலுங்கிறாங்களே. அன்னைக்கு அது மூல ஓலை, இது படி ஓலைங்கிறாருல. படி ஓலைன்னு இருக்கு. அப்பவே அவர் ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருக்கிறாரு. ஆமா. அதுல இன்னொன்னு நான் படிச்சது தப்பானு தெரியல. நீங்க சொன்ன மாதிரி அந்த அந்த எழுத்தோட அந்த கையெழுத்த வந்து பாக்குறதுக்கு அங்க வந்து அந்த காலத்துல கையெழுத்தெல்லாம் அவங்க கையெழுத்த போட்டு ஒரு ஆவணங்கள் இருக்குமாம்ல. அதுல எல்லாம் பார்த்துதான் நான் படிச்சேன். நீங்க வந்து ஆமா. அவங்க அவங்க அப்பா அவங்க மூதாதையர்கள் அவங்க அப்பாவை கொண்டு வந்தாருன்னு சொன்னீங்க. ஆனா அப்படியும் இருக்கானே அந்த அதாவது அந்த அப்படிதான் இருக்கு, கையெழுத்தெல்லாம் அப்படிதான் இருக்கு. போட்டு அப்படிதான் இருக்கும். தாத்தா கையெழுத்தோட இருக்கிற ஓலை இருந்தா கொண்டு வர சொல்லி பாருங்கள் என்று அந்த ஆமா. அண்ணன் ஒருத்தர் சொல்றாரு. அது கொண்டு வர சொல்லி பார்த்தார்கள் தான் இருக்கு. அதனால ஓ, கொண்டு வர சரி, சொல்லி சரி. பார்க்கிறாங்க. நீங்க சொல்றது எல்லாருடைய கையெழுத்தும் அந்த ரெக்கார்டா வச்சிருப்பாங்க, ரெக்கார்டா வச்சிருக்காங்க அப்படின்னு. வச்சிருப்பாங்கன்ட்டு. ஆனா அப்படி எல்லாருக்குமே அவங்க வீடுகள்ல வழக்கோ மற்றதோ இருந்தா தானே ரெக்கார்டுக்கு வரும். அது இல்லைன்னா வராது. வெறுமனே சரி. கையெழுத்தை மட்டும் வாங்கி ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிற மாதிரியான ஒரு செய்தி இருந்துச்சுன்னு நமக்கு எந்த இலக்கியத்திலையும் இல்லை, அல்லது எந்த கல்வெட்டுலையும் இல்லை. ஆனால் சரி. நிச்சயமா அவங்கவங்க வீட்டுல ஏதாவது ஒரு காரணத்துக்காக எழுதின கடிதங்கள் இருக்கும், கையெழுத்து இருக்கும். அதை கொண்டு வந்து ஒத்து பார்த்தாங்கன்னு பெரிய புராணத்துல செய்தி இருக்கு. அதை கொண்டு வர சொல்லி ஒத்து பார்த்தார்கள் என்றுதான் இருக்கிறது. அதை கொண்டு வந்தாங்க, பார்த்தாங்க. ஆக ரெண்டு தெரிஞ்சுக்கணும் நம்ம. அதாவது ஒரு பக்கத்துல அந்த காலத்திலயும் இந்த அடிப்படையெல்லாம் இருந்திருக்கிறது வழக்கை தீர்ப்பதற்குன்னு. இன்னொன்னு அந்த காலத்திலயும் இந்த பிராடெல்லாம் இருந்திருக்கு. போர்ஜரி இருந்ததுனால தானே இது போர்ஜரியா இல்ல சரியான கையெழுத்தான வேண்டியது இருக்கு. அது போல ஓரே கிழிச்செறியாங்கிறதுக்காக தான் ஒரு படி போல தயார் பண்ணி வச்சுக்க வேண்டியது இருக்கு. அதனால தவறுகளும் அந்த காலத்தில் நடந்திருக்கின்றன. அதை எப்படி சரி பண்ணணும், அது நடக்கவே கூடாது என்பதை மக்களுக்கு உணர்த்துவதற்கு இந்த கதைகள். அவ்வளவுதான். அதை சொல்ற போதே நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை புடுங்கி எறியறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. புடுங்கி எறியறதுனால வழக்கு தோற்றவும் போகாது. ஏன்னா அவன் வேற சான்று வச்சிருப்பான். ஆகையினால அதை வந்து அந்த தவறுகள் நடக்கின்றனங்கிறத இதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரொம்ப முக்கியமான பகுதி அந்த தடுத்தால் கொண்டு போறான். அதனால அதை சொல்லி தீரணுங்கிறதுக்கு தான் நான் இன்னைக்கு அதை முக்கியமா எடுத்து சொன்னேன். ரெண்டாவது விரல்மண்டர் கதைக்கு அது முக்கியமா தேவையும் கூட. இப்ப அந்த இந்த மாதிரி ஃப்ராட் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அதான் ஒரு மகாபாரதத்துல ஒரு கதை. துவாபர யுகம் முடிஞ்சு கலியுகம் பிறக்கிற சமயத்துல ஒரு வாது அவர் வந்து 2 பேரு ஒருத்தன் வந்து இன்னொருத்தனுக்கு நிலத்தை வித்தானா. வித்தவன் வந்து அதை தோண்டும் போது அதுல ஒரு புதையல் கிடைச்சுதான். புதையல் கிடைச்சுதான். அந்த புதையல்ல வந்து எம்புட்டு இல்ல, இது வித்தவன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொன்னானா. அவன் வித்தவன் சொன்னானா, இல்லப்பா நீ வாங்கிட்ட அதான் உம்பிட்டு அப்படின்னானா. இது துவாபர யுகத்துல. அடுத்த நாள் கலியுகம் பிறந்துருச்சான். 2 பேரும் மாத்தி சொல்லிட்டாங்களா. டேய் நான் அப்ப சொன்னாங்களா பெரியவெல்லாம், அப்ப களி பிறந்துருச்சு அப்படின்னு. மகாபாரதத்துல ஒரு கதை. ஆக ஃப்ராட் எல்லா காலத்திலயும் இருந்திருக்கு. ஆனால் அளவுதான் வித்தியாசம். அந்த காலத்துல இது எங்கேயோ ஒரு நேரம் இருந்துச்சு. இந்த காலத்துல அதுவே நிறைய இருக்கு. நான் இந்த லஞ்சம் பற்றி சொல்லுகிற பொழுது நான் சொல்லுவேன் மேடைகள்ல, லஞ்சம்ங்கிறது அந்த காலத்துல இருந்துச்சு. சாக்ரட்டிஸ் காலத்திலே லஞ்சம் இருந்திருக்கு. அவர் அதை பத்தி எழுதுறாரு. அது சாக்ரட்டிஸ் கிமு அதுலயே அவர் எழுதுறாரு லஞ்சம் இருந்துச்சுன்னு. ஆனா அப்பவெல்லாம் லஞ்சம் எதுக்கு இருந்துச்சுன்னா, சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை மீறி செய்வதற்கு லஞ்சம் வாங்கினாங்க. இப்ப சட்டப்படி உள்ளதுக்கே நான் எங்க அப்பாவுக்கு பிறந்தேங்கிறது உள்ள சர்டிபிகேட் கொடுத்தா அதுக்கு லஞ்சம் கேட்கிறேன். இப்ப வாங்க முடியுது. அதனால இப்ப லஞ்சம் எப்படி பரவி இருக்குன்னா இப்படி பரவி இருக்கு. அதான் வித்தியாசம். அது மாதிரிதான் இங்க இதுவும் ஃப்ராட் அப்ப எங்கேயோ இருந்துச்சு. இப்ப அதுதான் இருக்கு. எங்கேயாவது தப்பி தவறிட்டா நீதி இருக்கு. அதனால அதுதான் வித்தியாசம். வேற யார் கேள்வி இருக்கா? இல்ல நான் அடுத்த வாரம் சந்திப்போம். அடுத்த வாரம் ஆமா.